திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் ஒன் ஷாட் தான். இது வந்துட்டு ஏஜ் கேப்டு லவ், ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் நம்ம டேக்கும் ஜிமினுக்கும் 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படியே ஸ்டோரி உங்களுக்கு போக புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போது ஒரு பெட்ரூம் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக 2 பேரும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் இந்த பர்சனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி நல்லா பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பர்சன் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அவங்களோட சீக்ஸில் போய் ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. கிஸ் கொடுத்துட்டு ஏய் ஜாம் எந்திரி அப்படி சொல்கிறாங்க. அப்படி இந்த பர்சன் அப்படியே ஐஸை ரப் பண்ணிட்டே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டேட்டே சொல்கிறாங்க. டேட்டே தான் எந்திரி, டைம் ஆச்சு பாரு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாருங்க, உனக்கு லாஸ்ட் எக்ஸாம், அதனால் கொஞ்சம் எந்திரிடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம வேகமாக இந்த பர்சன் அப்படியே ரெஸ்ட் ரூமில் போயிடறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக இன்னொரு ரூமில் போயிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் அயன் பண்ணுறாங்க. என்னென்னா அது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம், ஓகேங்களா? அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அயன் பண்ணிகிட்ருக்காங்க. அயன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. டேட்டே சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறது ஜிமின் டே தான். என்ன டேட்டே சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சுட்டேன், போட்டு கீழே வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு மில்க்கும் ப்ரெட்டும் தான் போதும், இது மட்டும் சாப்பிட்டு போனால் கரெக்டாக எக்ஸாம்லாம் எழுதலாம் சொல்லிட்டு அவங்க மில்க் வந்து ரெடி பண்ணுறாங்க. மில்க் அண்ட் ப்ரெட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது, பார்க்குறாங்க. லூனா அப்படி சொல்லிட்டு வருது. உடனே ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லு லூனா அப்படி சொல்கிறாங்க. என்னடா ஜிமின் எக்ஸாம் ரெடி ஆகிட்டேன்னா சொல்கிறாங்க. ரெடி ஆகிட்டு இருக்கான், அவ்வளோதான். எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஒன்றும் பயப்பட சொல்கிறாங்க. நல்லா எழுதியிருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா எழுதியிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது நீங்கள் அவன் எக்ஸாம் முடிஞ்சு நாளைக்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுறேடா சொல்கிறாங்க. நாளைக்கு அவள் எதுக்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, நான் அவனை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆகுது தெரியுமா சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த நாளைக்கு கொஞ்சம் எனக்கு எப்போ மீட்டிங் இருக்குது, 1 வீக். இல்லை நான் வந்து ஜிம்மோட அப்பா அனுப்புவா, அவங்க வந்து கூட்டிகிட்டு வருவாங்க சொல்கிறாங்க. இல்லை நானே கூட்டிகிட்டு வரேன், ஒரு 1 வீக் மட்டும் போட்டோம், நான் 1 வீக் அப்புறம் கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. 1 வீக் அப்புறமா கொஞ்சம் முன்னாடியே கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி, ஓகேடா. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி, நீ நல்லா இருக்கியா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. சரி, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. 2 பேரும் நல்லா இருக்காங்க. சரி, ஓகே, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ கொடுக்கணுன்னு ஒரு பசங்க கீழே வந்துட்டு டேட்டே அது இப்போ கரெக்டாக போட்டிருக்கானா இதை பாரு சொல்கிறாங்க. இங்கே கிட்டவா சொல்லிட்டு அழகாக நம்ம அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டு அப்படியே அந்த ஹேரில் செட் பண்ணி விட்றாங்க. இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸு கூட அயன் பண்ணிக்க தெரியல, ஆனால் 12th முடிக்க போகிறா சொல்கிறாங்க. நீ இருக்கும்போது நான் அயன் பண்ணணும் சொல்கிறாங்க. நான் என்ன உனக்கு என்ன சர்வெண்ட்டாடா சொல்கிறாங்க. நீ எனக்கு மாமா, உனக்கு சர்வெண்ட்டில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல. அப்போ டேட்டை ஸ்மெல் பண்ணிட்டேங்க வா சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அந்த மில்கையும் அந்த ப்ரெட்டையும் தான் ஃபீல் பண்ணி விட்றாங்க. அவருமே சாப்பிட்டுருக்காரு ரொம்ப க்யூட்டாக. அப்போ பார்க்குறாங்க. இதை பேசுகிற சவுண்டு கேட்டு சொல்கிறாங்க. என்னோடய அக்கா ஃபோன் பண்ணா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க, என்னோடய அம்மா அப்படி சொல்கிறாங்க. எப்படி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டியா, எக்ஸாம் போறியா, எப்படி எழுதுற அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்புறம் ஊருக்கு வர சொல்கிறாங்க. ஆமாம்ல ஊருக்கு போகணும், எப்போ போகிறோம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே பாரு நாளைக்கெலாம் போக முடியாது, இன்னும் 2 டேஸ் வெயிட் பண்ண, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது சொல்கிறாங்க. நான் வேணா அப்பாவை வரைச்சி போகவா சொல்கிறாங்க. அப்படி முறைச்சி பார்க்குறாரு. அப்பாவை வரைச்சி போறியா சொல்கிறாங்க. இல்லை போகல அப்படி சொல்லிட்டு அமைதியாகிறாரு. இதில் டேக்கு ரொம்ப கோவம், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லிடுறேன், ஜிமின் யாருன்னா டேவோடைய அக்கா பையன், ஓகேங்களா? டேக்கும் ஜிமினோட அம்மாவுக்கும் ரொம்ப ஏஜ் கேப் டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க லேட்டாக தான் பிறந்திருப்பாங்க. நம்ம டே வந்துட்டு அவங்களோட நம்ம ஜிமின் வந்துட்டு டேவோட அக்கா பையன் தான். டே வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு தாய் மாமா, ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ரெடியாக சொல்கிறாங்க. நீ ஆஃபீஸ் போகலாம் சொல்கிறாங்க. எனக்கு டைம் கிட்ட வந்து போய்க்கிறவா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மி நாட்டே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து கார்கிட்ட வந்துட்டு கார் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்டாப் ஆகுது. பாய் டேட்டே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு டேவோட சீக்ஸில் ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. கிஸ் கொடுத்துட்டு பாய் சொல்கிறாங்க. பத்திரமா போக சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுத சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் இறங்கிடுறாங்க. அங்கே ஒரு பர்சன் வெயிட் பண்ணுறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க. யோனிச்சினா சொல்கிறாங்க. என்ன வழக்கப்புறம் ஒரு அங்கிள் வந்துடுறாங்க. இங்கே பாரு அங்கிள்னு சொல்லாத, அவர் என்னோட டேட்டே அப்படி சொல்கிறாங்க. என்னதான் என்னோட டேட்டேவாக இருந்தாலும் அவர் 10 இயர்ஸ் ஒன்று பெரியவர் தான் சொல்கிறாங்க. ஏன் எம்ஜினா அப்படி சொல்கிற, அவர் ஒன்றும் பெரியவரெலாம் இல்லை, அவங்க பார்த்து அப்படி தெரியும். டேட்டு எவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், அவர் ரொம்ப அழகாக இருக்காரு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்துட்டு என்ன தான் 10 இயர்ஸ் ஒன்னோட பெரியவங்க தானே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படி சொல்லாத, நான் எப்போயுமே அப்படி சொல்ல மாட்டேன், அவங்க என்னோட டேட்டே தான் அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்து டேக்கு 10 இயர்ஸ் பெரியவங்கன்றது அவர் நினைக்கவே மாட்டார் எப்போவுமே. அவருக்கு அவர் ஏஜ்க்கு ஈக்குவல் அப்படி தான் எப்போவுமே பார்ப்பாரு. ஏன்னா அப்படி தான் டைமே பார்த்துப்பாரு. இப்போ டே டேரெக்டாக ஆஃபீஸ் தான் போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு குரூப்பே ஒரு டீஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்க. ஏன்னா பிடிஎஸ் மெம்பர் தான். என்னடா அவங்களோட ஜாமை கூட்டிகிட்டு போய் விட்டுருவான்ட்டியா சொல்கிறாங்க. விட்டுட்டு வந்துட்டாங்க. எங்கே சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு என்னோட டியூட்டியே முடிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்ட்டு. ஆமாம், இந்த ஸ்கூல் அவன் முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் இருக்கே, எவ்ரிடே எழுப்பி எந்திரிடான்னு எழுப்பி அவனுக்கு வந்துட்டு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்து, அவனுக்கு பேக் ரெடி பண்ணி கொடுத்து, அவனுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா சொல்கிறாங்க.
இப்போது நம்ம இவங்கள கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டம்? அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, உன்னோட அப்பா அம்மா கிராண்ட் பேரண்ட்ஸ் அவனுக்கு இருக்காங்க, ஏன்டா அவன் வந்துட்டு கஷ்டம், நீ வந்துட்டு கஷ்டப்படுற? அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டு அவன் டேக்குள்ள படிக்க போகிறான், அவனோட அம்மாவும் அதானே ஆசைப்பட்றாங்க, அவன் அவங்க கூட இருக்கணும், நீ தானேடா அதை எதுக்குடா இதெல்லாம் பார்த்துக்கிறா சொல்கிறாங்க. என்ன ஹேங் பண்ண சொல்கிறீங்க? நான் சின்ன வயசில் நானும் தூக்கி வளர்த்துட்டேனே, என்னால் அவனை விட்டுட்டு இருக்க முடியாது. நான் வந்துட்டு அங்கேயே இருந்தேன், அவன் கூடவே ஒன்றாவே இருந்தோம். சடனாக நான் வந்துட்டு காலேஜ் போகிறேன், நான் வந்துட்டு எஸ்சிஎல் போகிறேன்னு சொன்னப்போ என்னையும் கூட்டிகிட்டு போ, நான் நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்கிறான். சரி நானும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் கூடவே வச்சு பழகிட்டேன். இப்போ என்ன கேட்டால் நான் அவங்களாம் இருக்கவே மாட்டேன், ஏன்னா அவங்களாம் இருக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் என்னோட மாமா தாண்டா, அதை மனசில் வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு மேரேஜ் ஆகும், அப்புறம் அதுக்கப்புறம் நீ அவனும் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ டேக் ஒரு மாதிரி ஆகிடுது. உன் லைஃப்பில் இன்னொரு பர்சன் வந்துடுவாங்கல்ல, நீ அவனுக்கு ஜஸ்ட்டு மாமா தான் அப்படி சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ் தான் சொல்ல டே அப்படி மனசில் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பையனும் வந்து காலேஜ் போயிடுவான், அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துடுவாங்க. காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சிட்டான், காலேஜ் போய்ட்டு அவனுக்கும் தனியாக ஃபீலிங்ஸ்லாம் வந்துடும். நீ அவனோட மாமான்றது அவனுக்கே தெரியும், அப்புறம் உனக்குன்னு தனியாக ஒரு ஃபேமிலி, அப்புறம் நீங்கள் பிரிஞ்சிருங்களா, எப்போதும் ஒன்றா இருக்க முடியாதுல சொல்லிட்டு நம்ம இவங்க மெம்பர் சொல்லாட்டே நினைக்கிறாங்க. அது எப்படி என் ஜெமினை நான் இன்னொருத்தன் தூக்கி கொடுத்துருவேன், நான் அப்புறம் கொடுக்க மாட்டேன். அவன் எனக்கு, நான் அவனுக்கு மாமா தான், அதுக்கு மாமா மட்டும்தான், மாமாவாக மட்டும்தான் இருக்கணுமா சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஆகக்கூடாதா? நான் அவனுக்கு ஹஸ்பண்ட், அவன் எனக்கு ஒய்ஃபா, எப்போதும் என் கூட தான் இருப்பான். நான் யாருக்கும் என்னோட ஜெமினை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்து வளர்த்துருக்கேன் அவனை, அப்படிலாம் யாருக்கும் தூக்கி கொடுக்குறதுக்கு நான் அவனும் வளர்க்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் ஜிம்மினுக்கு என் மேலே லவ் இருக்குது, அவனுக்கு என்ன ரியலைஸ் பண்ணல, அவ்வளோதானே. லவ் நான் கன்ஃபியூஸ் பண்ணல, ஆனால் என்னோட ஜிம்மினால் என்னை விட்டு இருக்கவே முடியாது. ஒரு செகண்ட் கூட அவன் என்னை விட்டு இருக்க மாட்டான். டேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி தான் மட்டும்தான் அவன் வருவான். அதனால் அவனை நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். இவன் யார் நினச்சாலும் சரி, நான் உங்கள் ஏஜ்ன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, என்னோட ஜிம்மின் அப்படி நினைக்க மாட்டான், நான் ஒரு பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் கூட ஹாப்பியாக தான் இருப்பான், நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன் சொல்லிட்டு ஜிம்மின் மைண்டில் நினைக்கிறாங்க. ஜிம்மின் கூட இன்னொரு பர்சன் அப்படி கம்பேர் பண்ணி என்னால் யோசிக்க கூட முடியாது சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. ஏன்னா டேக்கு ஜிமினா சைல்டுஹுட்லேருந்து லவ் பண்ணுறாரு. அவர் பிறந்தப்போ ஃபஸ்ட்டு நம்ம டே தான் அவர் ஹேண்டில் வந்து வாங்கியிருக்காரு. அவர் 10 இயர்ஸ் வந்துருக்கும் டேக்கு. அப்போ ஜிமின் பிறந்திருப்பாங்க, அவர் ஹேண்டில் அவரே நான் தூக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, வேண்டாம்னு சொல்லி யாரும் சொல்லியிருப்பாங்க, இல்லை நான் தான் தூக்குவேன் சொல்லிட்டு அவர் வாங்கியிருப்பாரு. வாங்கி அப்போதுலேருந்தே அவர் வந்துட்டு வந்து நம்ம ஜிமினோட அம்மா தான் டேவை வளர்த்துருப்பாங்க. ஏன்னா டேவோட அம்மாவுக்கு டே பிறந்தப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும், அப்படியே அவங்க தான் பார்த்துருப்பாங்க வளர்த்து. டேவோட அம்மா ஜிமினோட அம்மாவுக்கும் ஏஜ் கம்மி தான், அவங்க வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருப்பாங்க. டேவை வளர்த்த மாதிரி தான் டே ஜிமினை வளர்த்துருப்பாங்க. இப்போது அவங்க நினைக்கிறாங்க, நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், ஜிமினுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவன் எந்த மாதிரின்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். சேம் என் ஜிமினுக்கு எனக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது? ஏஜ்ன்ற ஒரு விஷயம் கிடையாது, நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் என்னோட ஜிமின் எனக்கு, நான் என்னோட ஜிமினுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போது ஈவினிங் வந்துட்டு டே தான் ஜிமின் தான் ரொம்ப ஹாப்பியாக, ஸ்கூல் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் முடிச்சு ரொம்ப ஹாப்பியாக வெளில வராங்க. இப்போ டே தான் வந்து பார்க்குறாங்க. ஃபைனலாக என்னோட ஜாமுக்கு எக்ஸாம் நம்ம ஜிமின் டேவை பொறுத்திருக்கோம், ஜிமின் வந்து இருக்கும் டீட்டெயில் ஜாம் அப்படி தான் கூப்பிடுவார், அப்படி தான் சேவ் பண்ணி வைப்பார் நம்பர், மொபைலில் நம்பர்லாம். அவர் பார்க்குறாரு என்னோட ஜாமுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சா சொல்கிறாங்க. எனக்கு முடிஞ்சிச்சு டே சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, அப்படியே ஜிமின் வந்து டேவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக எக்ஸாம் முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாமா? வா சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்து நிறைய லக்கேஜ் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய லக்கேஜ் எடுத்து வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. கப்போடு பார்த்தா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, டே ட்ரெஸ் மட்டும் இருக்குது, நம்ம ஜிமின் ட்ரெஸ் எல்லாம் சூட்கேஸில் இருக்குது. இவங்க இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதுவா டே ஊருக்கு போய் நான் இனிமேல் அங்கே தானே காலேஜ் படிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. டே அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் 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 வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், இல்லை டேட்டே அம்மா சொன்னாங்க காலேஜ் வந்துட்டு அங்கே தான் படிக்கணும், அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஏதோ அலைன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களாம்மா, அதனால் மேரேஜ் ஆகிடும், நீ தனியாக உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிற அக்கா கூட நீ இருப்ப, நான் வந்துட்டு நான் அம்மா கூட சொல்லிட்டு ரொம்ப ஜிமின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. டேக்கு அவ்வளோ கோவம் வரும், அதனால தான் அப்படியே டே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஜிமினை பெட்டு புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணிட்டு அப்படியே ஓவர் ஆகுறாங்க. சொல்லும் என் லைஃப்பில் யார் வருவா சொல்கிறாங்க, இல்லை அம்மா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அம்மா சொன்னாங்க டேக்கு பொண்ணு பார்த்துருக்கோம், அந்த பொண்ணுக்கும் டேக்கு தான் மேரேஜ் ஆக போகுது, அவங்க 2 பேர் தான் ஒன்றா இருக்க போகிறாங்க, அதனால் நீ கொஞ்சம் நீ வந்து இப்போ இங்கே வந்துரு, காலேஜ் இங்கே படிக்கலாம், நான் அவனை அங்கே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். டேவும் மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிடுவான், அவனுக்கு ஒரு மேரேஜ் லைஃபு பேபிஸ் அப்படின்னு வருவாங்க சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. கிராண்ட்ஃபாவும் அதுதான் சொன்னாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி சொல்லலாம். கண்ணில் அப்படி ஒரு ஃபயரே தெரியுது. அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. இன்னொரு பர்சன் கிட்ட விட்டு கொடுத்துருவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை டேட்டே அம்மா தான் சொன்னாங்க சொல்கிறாங்க. அம்மா சொன்னால் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் பார்க்குறாரு. ஜிமின் பார்த்துட்டு ஜிமின் லிப்டில் போட்டு அப்படியே அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் எதுவுமே புஷ் பண்ண போட்டாரு. ஏன் அப்படின்னா சைல்டுஹுட்லேருந்து நம்ம வந்து ஜிமினை கிஸ் பண்ணுவாங்க, லிப்லேயே பண்ணுவார். அவர் வந்து ஜிமின் என்ன நினைப்பார்னா என்னோட மாமா அப்படி சொல்லி அந்த உரிமையில் பண்ணுறாருன்ட்டு அவர் எதுவுமே எடுத்துக்க மாட்டார் பெருசாக. ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்க கூட விவரமாக பேசுகிற அளவுக்கு விட்டதே கிடையாது. அவர் கூடவே தான் வச்சுருப்பாரு. இப்போ தான் யோசிச்சு விட்ட பேசுகிற அளவுக்கு ஜிமினுக்கு கொஞ்சம் விவரம் அந்த அளவுக்கு தெரியுது. ஏன்னா இவர் கூடவே வச்சுருப்பாரு. சைல்டுஹுட்டில் யார் கூட விளையாடவே விட மாட்டார். அவர் கூட மட்டும்தான் விளையாடணும், அவர் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே என்ன பண்ணியிருப்பாரு. ஜிமின்னா அவருக்கு உயிர் உலகம்னா அது ஜிமினாக தான் இருந்திருப்பாங்க. அதனால தான்
ஜிம்மினுக்கும் சேம் அப்படி தான். டேட்டினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் லவ்ன்றப்பட்ட அவருக்கு என்ன ரியலைஸ் ஆகலை, அது மட்டும் தான். இப்போ நம்ம ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க, கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க. நீ எப்போயும் அவங்கள்ட்ட கேட்குறேன் எந்திரி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு உட்காந்து வச்சுட்டு அப்படி வந்துட்டு ஃபேஸெல்லாம் லைட்டாக வந்துட்டு அழகாக வந்து வைப் பண்ணி விட்டாங்க. வைப் பண்ணிவிட்டு உனக்கு யார் சொல்லி கேட்குறாங்க. மாமா சொல்கிறாங்க. உனக்கு மாமா மட்டும்தானா சொல்கிறாங்க. அப்போது நம்மகிட்ட கேட்குற ஹானஸ்ட்டாக பதில் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பர்சன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. உன் மேலே கேரே காட்ட மாட்டான், உன் பக்கத்துலேயே வர மாட்டான், உன் லைஃப்லேயே இல்லை, வேறு ஒரு பர்சன் சொந்தமாயிருவான், அது ஒரு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு அப்புறம் டேர்ஸ் ஃபாலோ இருக்கோ. இல்லை அம்மா சொன்னாங்களே மேரேஜ் ஆகிட்டா கூட நீ நம்ம வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ எங்கள் கூட ஆனால் இங்கே இருப்ப, ஆனால் அப்பப்போ வருவா பாப்பா பேசுவேன்னு சொன்னாங்களே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க சும்மா அவங்ககிட்ட, அப்படிலாம் என் லைஃப்பில் ஒரு பர்சன் விட்டா நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட, உன்னோட மொத்தமாக புரிஞ்சு போயிடுவோம், உனக்கு ஓகேவா உன்னோட போயிடுவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு நான் பயங்கர டேர்ஸ் வருது. இல்லை என்னோட டேட்டு எனக்கு தான், நான் கொடுக்க மாட்டேன் யார்ட்டையும் சொல்லிட்டா. நம்ம அஜிமன் கிட்ட வராங்க, கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமா அவரோட ஜிம்மோட பேச கப்பான்ட்டு பாரு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் அப்படி யாராவது என்னை வந்து மேரேஜ் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், நீ என் லைஃப்பில் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். நான் நினைக்கிறேன் நான் ஹாப்பியாக இருப்பேன், வேறு யாரும் மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அம்மா சொன்னாங்க உன் லைஃப்பில் யாரா வந்தால் நீ ஹாப்பியாக இருப்ப, அப்புறம் உனக்கு பேபிஸ்லாம் பிறக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ரெட்டியார் லைஃப்பில் எல்லாம் வந்தால் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்கன்றாங்க. நீ நினைக்கிறேன் நான் உன்னை விட்டுட்டு வேறு யாரும் மேரேஜ் பண்ணிட்டா ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் நம்மள சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு யாரை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் இப்போ சொல்லிடுறேன், உனக்கு எனக்கு ஏஜ் அதிகமாக இருக்க நினைச்சிருக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி நினைக்கிறேன், என் டேட்டேக்கு ஏஜ்லாம் ஒரு விஷயமே இல்லை, என் டேட்டை எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப லவ்வாக, ரொம்ப கேராக, ரொம்ப ப்ரொடக்டாக பார்த்துப்பாங்க. அவங்க மாதிரி யாரும் கேர் பண்ண மாட்டாங்க, என்னை நல்லா பார்த்துப்பாங்க, என்னோட அம்மா மாதிரி சொல்ல ஜிமின் டேவை பார்த்து சொல்ல. உனக்கு தெரியுது உன் டேட்டே உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன், கேர் வச்சுருக்கோன்னு தெரியல சொல்கிறாங்க. தெரியுமே சொல்கிறாங்க. அப்போ நீ டேட்டையை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் போகவே மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன் டேட்டையை விட்டு, டேட்டே தான் என்னோடய வேர்ல்டு, நான் டேட்டே கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அஜிமின்னு சொல்ல. அதுக்கு பேர் தான் லவ் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பேர் தான் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன் கூட தானே இருக்கணும் கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் லவ் ஓகேவா, நான் உன் கூட இப்போ கிஸ் பண்ணுறேன் ஹக் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. இதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணுவாங்களாம்மா. ஜியோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், ஸ்கூலில் ஒரு பசங்க கிஸ் பண்ணாங்களா அப்போ அப்படி சொன்னால் சொல்கிறாங்க. ஆனால் நீ என்னை பண்ணுவல அப்படி சொல்கிறாங்க. தெரியுதுல உன்னோட மாமா மட்டும் இல்லை, உன்னோட பாய் ஃப்ரெண்டு, உன்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே தான், உனக்கு புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என்றைக்குமே எனக்கு ஏஜ் அதிகமாக இருக்குன்னு நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை டே எப்போதும் அப்படி கிடையாது. ஜெவன்ஜன் கூட சொல்கிறா நீ என்னோட அங்கிள்னு சொல்லிட்டு உன்னோட அங்கிள்னு கூப்பிடணும், நீ என்னோட பெரியவன் சொல்லிட்டாரு, நான் அப்படி நினைக்க மாட்டேன். என்னோட டேட்டே எனக்கு ஈக்குவல் தான். டேட்டே இன்னொரு பெரிய பையனாக நான் பார்க்க மாட்டேன். டேட்டே ரொம்ப லவ், பெரிய பையனாக இருந்தால் என்ன, நிறைய லவ் நிறைய கேர் கிடைக்கிதுல, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, அது என்னோட மாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல. டேக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. யார் சொன்னாலும் டேட்டே வேணான்னு சொல்ல மாட்டேன்ல சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேக்கு பயமாக இருக்குது. ஆனால் அவனோட அம்மா நினச்சது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா நீ அங்கே போனால் அவங்க முன்னாடி வந்துட்டு எழுத்து கூட பேச மாட்டேன், என்னோட அக்கா அவனை அப்படி மறைச்சி வச்சிருக்கா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அங்கே போயிட்டு சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு உன்னோட அம்மா இதெல்லாம் கேட்டால் எதுவும் சொல்லதான் சொல்கிறாங்க. என்ன சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. உன்னோட அம்மா அவங்ககிட்ட லாஸ்ட்டாக வரும்போது என்ன சொல்கிறாங்கன்றாங்க. டே கூட தூங்கக்கூடாது, தனி ரூமில் தூங்கணும், பெரிய பசங்களாக ஆகிட்டீங்க, ஒன்றா தூங்கக்கூடாது, தனியாக தான் தூங்கணும், தனியாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அப்படி டேக்கு முன்னாடி ஷர்ட்லாம் கட்டக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீ எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜிமின் ஜஸ்ட் ஒரு பனியன் தான் வேர் பண்ணியிருக்காரு. பனியன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு, ஷர்ட்லெஸ்ஸாக இருக்காரு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாரு டேட்டே கூட இப்படி தான் தூங்கிட்டு இருக்கா. டேட்டே எனக்கு அவங்ககிட்ட தப்பாக நடந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை டேட்டே எப்பவும் பண்ண மாட்டேன், எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க டேட்டே அப்படி சொல்கிறாங்க. டேட்டே உன்னை நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, உன்னோட அம்மாவே கேட்டாலும் நீ இப்போதைக்கு சொல்லாத, எப்போ சொல்லணும் நான் அப்போ சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது தப்பாட்டே சொல்கிறாங்க. தப்பு இல்லைடா, ஆனால் எனக்கு 10 வருஷம் நான் இப்போ முன்னாடி பிறந்துட்டா, அது என்னோட தப்பா, உனக்கு பிடிக்காதா, 10 வருஷம் முன்னாடி பிறந்தா பெரிய பையனாக தான் உனக்கு பிடிக்காதா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் டேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல. இங்கே பாரு டே உன்னை ரொம்ப லவ் பண்ணுற சரியா, நீ என்னோட டேட்டே நீ சுற்றி வந்து உன் கூட வந்து மயக்கி வச்சிருக்கா, என்னால் மட்டும் மூவெல்லாம் ஆக முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது சரியா, உன்னை யார் கூட என்னால் கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நானும் டேட்டேவை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் டே வந்து ஹக் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. அங்கே பாரு பேபி நீ என்னோடது ஓகேவா, என்னோட லிட்டில் ஜாம்டா, நான் உன்னை ஜிமின்னு கூட கூப்பிட்டு தரேன், லிட்டில் ஜாம் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி உன் குழந்தையிலே நான் தான் வளர்த்துருக்கேன், உன்னை அப்படி பார்த்துருக்கேன், கேர் பண்ணியிருக்கேன், அதுக்காக மட்டும் நான் லவ் பண்ணலடா, எனக்கே தெரியாமல் லவ் வந்துருச்சு, என்ன பண்ணட்டும், எனக்கு ஒவ்வொரு டைமும் பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அங்கே போய் அவங்களை பார்க்குறப்ப எனக்கு ஃபேஸ் தானே வருது, என்ன பண்ணட்டும், என்னோட தப்பா நான் முன்னாடி பிறந்தது சொல்கிறாங்க. இல்லை டேட்டோட தப்பு இல்லை அப்படி சொல்கிறாங்க.
ஆனால் அம்மா கிராண்ட்மாலாம் சொல்லியிருக்காங்களே, நான் உன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணக்கூடாது, தள்ளி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீ எனக்கு மாமா மட்டும்தான், அதை தாண்டி எதுவும் இல்லை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே சொல்கிறாங்க. அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அவங்க ஏஜ் ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ ஸ்டடீஸ் மட்டும் முடிச்சு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. டேட்டே அம்மா காலேஜ் அங்கே ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க, நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே, அம்மா கிட்ட கோவமாக பேசாதான் சொல்கிறாங்க, நான் பேச மாட்டேன், அவள் அக்கா தானே, நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு நம்மகிட்டே வந்து ஹக் பண்ணி காட்டே ஜிமின் வந்து கிஸ் பண்ணிட்டுருக்காங்க லிப்பில். அங்கே பாரு பேபி, நீ எல்லாமே இருக்க முடியாது, டே மாமாலாம் நீ இருப்பியா சொல்லி கேட்குறாங்க. இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீ புரிஞ்சுக்கோ, யார் என்ன சொன்னாலும் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்னால் எதுவும் பண்ண முடியும். டே மாமா உனக்கு வேணும் தான் சொல்கிறாங்க. வேணும் டே மாமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நினைக்கிறாங்க, இங்கே நீ இப்படி இருக்க, ஆனால் உன்னோட அம்மாவை பார்த்தா நீ எப்படி மாறுனே எனக்கு தெரியல, எனக்கு ஸ்டில் பயமாகவே இருக்குது. உனப்போ நான் வந்துட்டு உன்னோட அம்மா கிட்ட விடாமல் நானே வச்சுக்கிறேன்னு சொல்கிற பேரில் உன்னோட அம்மாவுக்கு ஒரு அதில் கோவம் வேறு இருக்கேன் என் மேலே சொல்லிட்டு. ஏன்னா ஜிமின் அவங்க அம்மா கிட்ட விடவே இல்லை. அவர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் சரி, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சரி, இங்கேயே அவர் கூட தான் வச்சிருக்காரு நம்ம ஜிமினை. நம்ம ஜிமின் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சேட்டையை வந்து காலேஜில் முடிச்சிட்டாரு. ஆனால் இவரே அவர் கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறதால அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் டே விடலை. சேம் ஜிமினுமே டே கூட இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் இங்கேயே வச்சுருக்காங்க. இப்போது ஜிம்மில் அம்மா நினைக்கிறாங்க காலேஜாவது இங்கே சேர்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் டே அப்படி விடவே மாட்டார். இப்போ இவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கும்போதே டேக்கு அப்படியே ஜிம்மில் கால் வருது, பார்த்தா கிராண்ட்ஃபா அப்படின்னு சொல்லி வருதா. அது வந்து டேவோட அப்பா தான். டே தள்ளி போக சொல்கிறாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. என்னோட கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. ஓ என்னோட அப்பாவா சொல்கிறாங்க. அவருக்கு வேறே இல்லை, எப்போ தானே பிரின்ஸ் சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மினோட கிராண்ட்ஃபா, ஜிம்மில் இருக்கிற பிரின்ஸ் அப்படி தான் கூப்பிடுவாங்க. டக்குன்னு ஒரு அட்டன் பண்ணிட்டு ஹலோ கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. ஜிம்மி தங்கம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அம்மா எப்போ வர சொல்கிறாங்க. நாளைக்கு வந்துடுவா சொல்கிறாங்க. நாளைக்கு வந்துடுவா. சரி அம்மா உன்னை கேட்டது நான் கேட்டது வாங்கிட்டீங்களா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தாத்தாவும் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ தேங்க்யூ, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வச்சிடறாங்க ஃபோனை. என்ன கேட்டால் சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு சொல்கிறாங்க சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமிட்டே கேட்க. இப்போ நம்ம ஜிமின் பண்ணுறாங்க. நான் பைக்கு சொல்கிறாங்க. பைக்கா எப்போ கேட்டால் சொல்கிறாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டேன் சொல்கிறாங்க. எதுக்கு உனக்கு பைக்கு. நான் காலேஜ் போகணும்னு சொல்கிறாங்க. காலேஜ் பைக்கில் போகணுமா. அங்கே பாரு நான் எதுக்கு இருக்கேன் சொல்கிறாங்க. டே புரிஞ்சுக்கோ, ஏன் யோசிச்சுலாம் பைக்கில் தான் வருவானம்மா அக்கா காலேஜுக்கு, ப்ளீஸ் நானும் பைக்கில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்மகிட்டே தான் உனக்கு பைக்கை கூட ஒழுங்காக பிடிக்க தெரியாது, உனக்கு பைக்காக சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் எனக்கு பைக்கிலலாம் ஓட்ட தெரியும் டே ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோயேன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின், நான் அவனை அடிச்சிடுவேன். பைக்லாம் கிடையாது ஓகேவா, நான் சொல்கிறது தான். ஆனால் உனக்கு காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனை. நான் இருக்கும்போது உன்னை ட்ராப் பண்ணுவேன். யார் அந்த யோசிச்சு சொன்னா உனக்கு பைக் ஐடியாவாக சொல்கிறாங்க. ஆமாம் அவன் தான் சொன்னான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ டே எனக்கு இதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டே தான் வந்துட்டு நோ நெவர், நான் உன்னை எப்போவும் அலோவ் பண்ண மாட்டேன். பைக்கை காலை எட்டாது உனக்கு பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. டே ப்ளீஸ் டே நான் ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த 1 இயர் மட்டும் பைக்கில் போவா சொல்கிறாங்க. நோ நெவர், நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் ஸ்கூல்லேருந்து எனக்கு கார்லேயே கூட்டிகிட்டு போய் விட்டுறியே ப்ளீஸ், இந்த 1 இயர் இப்போ மட்டும் ஒரு ஒத்துக்கு நான் தான் வளர்ந்துட்டே சொல்கிறாங்க. என்னத்தை வளர்ந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி அலோவ் பண்ண முடியாது, நீ பைக் ஆசையில் விட்டு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ பார்க்குறாங்க அதுக்கு அதேமாதிரி பைக்கில் போகணும் ஆசைப்பட்டா சொல்கிறாங்க. ஆசைப்பட்டா ஹாஸ்டலில் சேர்த்து விட்றாங்க. ஹாஸ்டல்லையா, நான் ஏன் ஹாஸ்டலில் போகணும் அப்படி சொல்கிறாங்க. வேறு எங்கே போக சொல்கிறாங்க. நான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறேன்னா நீ ஹாஸ்டலில் போகணும்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் ஹாஸ்டல் போக மாட்டேன், நான் என்னோடய அம்மா கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க. என்ன சொன்னதுக்கு நான் அம்மா கிட்ட போயிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. உன் அம்மாட்ட போய்டுவேன் சொல்கிறாங்க. போயிடுவேன். நீ நான் ஹாஸ்டல் சேர்த்தா நான் எதுக்கு ஹாஸ்டல் போகணும், நான் உன் கூட இருக்க மாட்டேன், அம்மா கூட போய் சொல்கிறாங்க. அப்படியே டேவுக்கு பயங்கர கோவம் வருது. அப்படியே டேவோட ஜிமினோட லிப்பை போய்ட்டு அட்டாச் பண்ணிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல, டேக்கு கோவம் அப்படியே பண்ணுவார். இப்போ ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் ஜிமின் டேக்கு கொஞ்சம் கோவம் குறைச்சி விட்டுறாங்க. விட்டுட்டு இப்போ சொல்கிறாங்க. போக மாட்டேன்னு சொல்லு என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் சொல்லாமல் இருக்காங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல இருக்காங்க. அப்படியே போய்ட்டு நெக்கை போய்ட்டு பை பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு போக மாட்டேன் டே போக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஜட்டே விட்டுறாரு. இதுக்கு முன்னாடி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு என்ன ஹாஸ்டலில் சேர்த்துறன்னு சொல்கிறான்றாங்க. நீ எதுக்கு உன் அம்மாட்ட போகணும்னு சொல்கிறான்றாங்க. நான் அவனை விடவே மாட்டேன், காரணம் கூட நினைக்காத சரியா, உன் அம்மாட்டெல்லாம் போனான்னு சொல்லிட்டு என் கூட தான் இருக்கணும், இப்போ இல்லை எப்போவுமே கூட மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்ல. ஜிமின் பார்க்குறாங்க. உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா உன் லவ் பண்ணுறேன் சரியா, உன்னோட மாமா, உன்னோட ஹஸ்பண்ட், உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே நான் தான், உனக்கு உண்மையிலே எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது போதுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் போ அப்படி சொல்லிட்டு தள்ளி போய் படுத்துக்கிறாங்க. கிட்டப்பா சொல்கிறாங்க. வரமாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. வான்னு சொன்ன
வேணாம் சொல்கிறாங்க. ஜிம்முனுக்கு டேனா ரொம்ப பயம். சாப்பிட்டு லவ்க்காக இருந்தாலும் பயப்படுவார். அப்படி பார்க்குறாங்க, கிட்ட வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஜிம்முன்னு போயிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஹெட் வச்சுக்கிறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டோம் உங்க அப்படி சொல்லி டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப கேரிங், அவருக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ஆகும். இப்போ ஃபைனலாக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டே தான் ஜிம்மில் ரெடி பண்ணுற போயிடலாம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. டே சொல்கிறாங்க. பாரு அங்கே போனால் என்னோட அக்கா அப்படியே குறுன்னு பார்த்துட்டே இருப்பா, என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அங்கே போனால் கிஸ் பண்ணவே முடியாது, அதுக்கு தான் சொல்லிட்டு அவருங்க டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரி விட்டு டே மாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு மாமான்ற டேன்னு சொல்லாமல், இல்லை அங்கே போனால் அம்மா திட்டுவாங்க, எதுக்கு டேன்னு கூப்பிட்றா, மாமான்னு கூப்பிடு அப்படி சொல்லுவாங்கன்றாங்க. நான் உனக்கு டே தான்டா சொல்கிறாங்க. டேன்னு தானே நான் மயக்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நீ தான் என்ன வந்து மயக்கிட்ட, சாம்னு கூப்பிட்டு நீ தானே நான் மயக்கினேன் சொல்கிறாங்க. மயக்கிட்ட நான் என்கிட்ட மயங்கிட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்கா. இந்த டே கேட்கா, ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் உங்ககிட்ட நான் மயங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே வந்து ஹக் பண்ணிக்கா. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு மாதிரி நம்ம ஜிமின் டேவோட நெக் வந்து பக்கத்தில் எடுத்து அவரு கிஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்பா என்னோட பேபி எனக்கு கிஸ்லாம் பண்ணுறான் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே போனால் அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. தெரிஞ்சால் சரி உன்னோட அம்மா நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அம்மா ஏதோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கான் ஊருக்கு போனால் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க என்னோட அம்மா என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. சரி வா அப்படி சொல்கிறேன். நம்ம ரெண்டு கீழே வந்துட்டு லக்கேஜெலாம் ஏற்றிட்டு காரெலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 hours இருக்கட்டே நான் தூங்குறேன் சொல்கிறாங்க. தூங்குனா அடிப்பேன், பேசிட்டே வர சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன் போட்டே அப்படி சொல்கிறாங்க. பேசிட்டே வரா சொல்கிறாங்க. சரிட்டே ஜிமின் வந்துட்டு அவங்க சைல்டுஹுட் மெமரிஸை சொல்லிட்டே வராரு. கார் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா ஜிமின் தூங்கிட்டேன்னா சொல்கிறாங்க. சரிட்டு அவங்க வீட்டு வரதுக்கு முன்னாடி ஜிமின் எந்திரி இப்படி வீடு வரப்போ சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் வந்துச்சுட்டாங்க. 3 hours அப்புறம் இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே பார்த்தா இவங்க வீட்டில் எல்லோரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டேயோட அம்மா, டேயோட அப்பா அண்ட் நம்ம ஜிமினோட அம்மா, ஜிமினோட அப்பா 4 பேர் இருக்காங்க. நம்ம வந்து இறங்குறாங்க. ஜிமினோட கிராண்ட்ஃபா தான் ஜிமின் பிரின்ஸ் சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்லிட்டு ஓடி வராங்க. அச்சோ கிராண்ட்ஃபா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் தங்கம், நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க கிராணி சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உள்ள வா சொல்கிறாங்க. இப்போ டே தான் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் உள்ள போயிடாரு அவங்க ஃபேமிலி கூட. பாரு கண்டுக்கிறான பாரு, இங்கே வந்துட்டா போதும், இனிமேல் இவனை கையாலே பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. போன மாட்டே தான் லக்கேஜ் எடுத்து வராங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா கேட்குறாங்க. அம்மா எங்கே உள்ள மாமா சொல்கிறாங்க. ஸோ பின்னாடி வராங்க சொல்கிறாங்க. எங்கே வந்தாலும் நம்ம ஜிம்மில் வந்து டேட்டேன்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா பயப்படுவாங்க. அவங்க அம்மா வந்து மிரட்டுவாங்க. டேன்னு கூப்பிடு, மாமான்னு கூப்பிடு, ரெஸ்பெக்டாக பண்ண சொல்லுவாங்க. அதனால் மாமா பின்னாடி வராங்க சொல்கிறாங்க. சரி வரட்டும் சொல்லிட்டு எப்படிப்பா ஸ்கூல் முடிச்சா சொல்கிறாங்க. கிராண்ட்மா நான் 12th முடிச்சேன் சொல்கிறாங்க. அப்படியா நேற்று தான் பிறந்தேன், இன்றைக்கி 12th முடிச்சிட்டா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு ஹெல்த் இப்போ ஓகே வா சொல்லி கேட்குறேன். நல்லா இருக்கேன் தங்க நான் அப்படி சொல்கிறாங்க. உன்னோட டே மாமா நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்போ டேவோட அப்பா சொல்கிறாங்க. அவன் நல்லா சொல்லவா வேணும் பார்த்துக்கிறதுக்கு, அவன் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா வந்து பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே வா சொல்கிறாங்க. ஜிமின் கிட்டே போகிறாங்க. பார்த்துட்டு நெக்கை பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னங்க ரெண்டாவது மஸ்கிட்டோ எதாவது அதிகமாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா டேன் இது பைட் பண்ணி அந்த மார்க் அப்படியே இருக்குது. ஆமாம் அங்கே நிறைய மஸ்கிட்டோ இருக்குது. அந்த விண்டோவில் மஸ்கிட்டோ நெட் வந்து போடவே இல்லை, அதனால் மஸ்கிட்டோஸ் நிறைய வந்து கிடைக்கிது சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நான் அப்புறமா ஆயின்மெண்ட் தரேன் போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இதாக இருக்குது வர சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு பக்குன்னு இருக்கோ. இப்போ கரெக்டாக டேவில் வராங்க. டேவை பார்த்துட்டு டே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் நான் சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா பார்த்து நம்ம டே கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் டே நீ நல்லா இருக்கே சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நம்ம டேவோட அப்பா கேட்குறாங்க. எப்போ என்னோட கிராண்ட் சன் நீ பார்த்துக்கிட்டா சொல்லி கேட்குறாங்க. எப்படி சமாளிச்சிட்டே சொல்கிறாங்க. அவனை பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் டே கேஷுவலாக சொல்கிறாங்க. சரிப்பா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் இங்கே வர போகிறாங்க, ஒரு அலைன்ஸ் வர போகிறாங்க, வீட்டுக்கு பார்க்க வர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் ஒவ்வொரு டைம் போனால் கேன்சல் பண்ணிடுறியே, அதுக்கு தான் வீட்டுக்கே வர வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ டேவோட அம்மா தானே, டேவோட அம்மா கிட்ட டேவில் கோவப்பட முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதனால் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக தான் பேசுவாங்க. அம்மா சொல்கிறாங்க. பாருட்டே அவனோட அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு ஆகணும்னு பார்த்து பண்ணிட்டு இருக்காப்பா. இந்த பொண்ணு உனக்கு மேரேஜ் பண்ணிச்சா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, மேரேஜ் பண்ணிக்க ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. இங்கே டேக்குலாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது. அம்மா ஏமா புரிஞ்சிக்க மாட்டேங்க, எனக்கு மேரேஜ் விருப்பம்லாம் சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் போகட்டும் சொல்கிறாங்க. இப்படி தான்ப்பா ஒவ்வொரு அலைன்ஸும் நீ வந்து கேன்சல் பண்ணிட்டே இருக்கா, தயவு செஞ்சு இப்படி பேசாதா. ஏன்னா அக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, உனக்காக நிறைய பொண்ணுங்களை பார்த்து இது தேடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேர் வாங்ஷி, ரொம்ப நல்லா இருப்பா, உனக்கு மேட்சாக இருப்பா, அவள் வந்துருவா. சரி இன்றைக்கி அவங்க ஃபேமிலியோட வராங்க, நீ போய் இப்போ ரெஸ்ட் எடுத்து மதியமாக வராங்க, லஞ்சோடு போய் நம்ம லஞ்சு கூட நம்ம கூட சாப்பிட்டு நம்ம உன்னை பார்க்க போகிறாங்க சொல்கிறாங்க. ஜிமின் போய் ரெஸ்ட் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் ஜிமின் என் கூட வா 2 ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. வந்ததும் எங்கள் எடுத்து பிரிக்கிறா பாரு சொல்லிட்டு பட் டேவோட அம்மா வந்து ஜிமினோட அம்மா பார்த்து மறைக்கிறாங்க. அவங்க பார்க்காமலே நம்ம ஜிமினை கூட்டிகிட்டு போயிறாங்க ரூமுக்கு. பட் கேட்குறாங்க. நல்லா படிச்சாலே சொல்கிறாங்க. நல்லா படிச்சமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மாவோட லேப்பில் தான் ஹெட் வச்சு படுத்துக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அவங்க அம்மா டேப் பண்ணி கொடுக்குறாங்க. தங்கம் இங்கே படி, அப்போ காலேஜ் இங்கே படிக்கிறேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அம்மா டே சொல்கிறாங்க. இது மேரேஜ் எப்படி அவங்க ஃபிக்ஸ் ஆயிரும், அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் எது வந்தாலும் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி லீவ் 1 month இருக்கா சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. அந்த பக்கம் டே அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு
அவ்வளோ கோவம் வருது பாரு. வந்ததுமே ஜிமினா ஒரு செகண்ட் தான் எங்கிட்ட வரைக்கும் நினைக்கிறேன் பாரு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமினோட அம்மாவுக்கு என்ன தாட்டுனா, அவங்க வந்து ஏஜ் வந்து வேறு அவங்களோட மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்க லைஃப். அதனாலே அவங்க சின்ன வயசுலேருந்து மாமான்றது மட்டும் தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க தவிர, அதை தாண்டி அவங்களுக்குள்ள எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஏன்னா டேவை அவங்க தான் வளர்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் ஜிம்மி மேலே அவங்களுக்கு வேறு ஒரு கேர். அவங்க பையன் இல்லையா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போது நினைக்கிறாங்க டேக்கு இந்த சம்மந்தம் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த பொண்ணு ஓகே ஆகிட்டு அவள் மேரேஜ் மட்டும் ஹாப்பியாக இருக்கணும். நான் என்னோட ஜிம்மினை என் கூட வச்சுக்கணும். எனக்கு ஜிம்மினை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரே பையன் அவன் வந்து சின்ன வயசுலலாம் பார்த்துட்டா ஹாப்பியாக இருந்துச்சு. வளர கூட அவன் கூடயே வச்சுக்கிட்டானே, என்கிட்ட கொடுக்கவே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மினோட அப்பா ஜிம்மினுக்காக நிறைய வந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக வந்துருக்காங்க. அப்பா சொல்கிறாங்க இந்த உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு விட்டா சாப்பிட சொல்லிட்டு அவங்க ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் ஆஃபீஸ் போட சொல்கிறாங்க. என் பையன் வந்திருக்காங்க, நான் எதுக்கு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் ஜிம்மின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஆஃப் டே ஃபுல்லாக ஜிம்னாட்டே பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜிம்மின் அவங்க அப்பா அம்மா கூட அவங்க ரூம்லேயே இருந்திருக்காங்க. இப்போ மதியமாக தான் சரி அவன் மாமா பார்க்க யாரோ அலைன்ஸ் வர போகிறாங்களே, நிறைய ட்ரெஸ் போட்டுக்கிறியா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க அங்கே வா சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோ ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. இந்த இதில் அவனுக்கு போட்டுக்கிறியா சொல்கிறாங்க. ஜிம்மின் ஒரு டேக்கு பிடிச்ச ஒரு கலர் எடுத்து போட்டுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்துட்டு ப்ளூ வித் கிரே கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது போட்டுக்கிறாங்க. அங்கே நம்ம டே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு எங்கே போனால் என்னோட ஜாம் சொல்லிட்டு அங்கே ஒரு மேட் இருக்காங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. டே சார் சொல்கிறாங்க. ஜிம்மின் எங்கே சொல்கிறாங்க. ஓ ஜிம்மினா அவர் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அவர் போயிடறாங்க. இப்போ தேவை ஜிம்மோட அம்மா ஜிம்மோட அப்பாவில் கீழே தான் இருக்காங்க. நிறைய பேர் வர போகிறாங்களா, அதில் கீழே வந்துட்டு வரும்போது கொஞ்சம் சின்னதாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ டே கரெக்டாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாருமே பார்க்கல. டேரக்டாக டே ஜிம்மின் ஒரு ரூம் தான் போகிறாங்க. ஜிம்மின் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. நம்ம டேபிள் வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு அப்படி சொல்கிறாங்க. திரும்புகிறாங்க. டே சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு கொஞ்சம் கூட இதாக இல்லையா, உன்னோட ஹஸ்பண்ட் பார்க்க யார் ஒருத்தவங்க வராங்க, இப்படி பார்க்க வராங்கட்டு ஒரு ஃபீலிங்கே இல்லை. ட்ரெஸ் போட்டு டிக்கெட் இருக்க புது ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. அம்மா தான் கொடுத்தாங்க அப்படி சொல்கிறாங்க. என்னோட அம்மாட்ட சொல்ல முடியாது, என்னோட ஹஸ்பண்ட் பார்க்க யாரும் வராங்க, நான் எதுக்கு போட்டுக்கன்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க. அப்போது எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அங்கே பாரு ஏதாவது மாற்றி பேசுனா அவ்வளோதான் ஒன்றா சொல்கிறாங்க. திட்டாதா சொல்கிறாங்க. திட்டல அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஆஃப் டே அது ஒன்று பார்த்துக்கிட்டே வா சொல்லிட்டு நம்ம டே போய்ட்டு ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு 2 பேரும் வந்துட்டு முடியல பெட்டில் போய்ட்டு அப்படி புஷ் ஆகிறாங்க. புஷ் பண்ணிட்டு அப்படி ஓவர் ஆகிறாரு. ஓவர் ஆகிட்டு ஒரு மாதிரி சீக்ஸ் நோஸெல்லாம் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க அம்மா இருக்காங்க. டே சொல்கிறாங்க. என்னன்றாங்க அம்மா ஏற்கனவே அந்த இதை பார்த்துட்டு கேட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது மஸ்கிட்டோ இதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. அது மறந்துட்டாண்டா ஹைட் பண்ணிட்டு வரதுக்கு, உனக்கு ஃபவுண்டேஷன் போட மறந்துட்டேன் சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே இப்போது யாரோட அக்கா ஒன்று பார்க்க வராங்களா சொல்கிறாங்க. அவரோட சேட்டையே வந்து முறைக்கிறாரு. என்ன சொன்னாலும் சொல்கிறாங்க. ஒரு அக்கா ஒன்று பார்க்க வராங்களா, ரெடியாக அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு உனக்கு நான் வேறு யாராவது மேரேஜ் பண்ணிட்டு போகணுமா, உனக்கும் உன்னோட அம்மாவுக்கும் நான் வேறு யாராவது மேரேஜ் பண்ணிட்டு போகணும், உன்னை அப்படி ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஏன் அப்படி பேசுகிற சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. எப்படி நான் உன்னை சின்ன வயசுலேயும் தூக்கலாம் வளர்க்கலாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணலாம். அப்படி மேரேஜில் மட்டும் நான் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும், ஒன்று எவனாங்க என் கையில் தூக்கி கொடுத்து நான் போயிடணும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி பேசாத, நான் அப்படியே யார்ட்டையும் போக மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை உன்னோட அம்மா அப்படி தான் நினைக்கிறா, நான் உன்னை பார்த்து வளர்க்கலாம், உனக்கு எல்லாம் பண்ணலாம், நான் கேரிங்க உரிமையெல்லாம் பண்ணலாம் மாமா அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக வந்துட்டு உன்னை நான் பார்த்து வளர்த்துட்டு என் கையில் கொடுத்துட்டு போயிடணும். நான் எவ்வளோ ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டு போய்ட்டு ஹாப்பியாக இருந்தாண்டி இல்லாட்டி என்ன எப்படி இருந்தால் போதும், ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறோம் உனக்கும் உன்னோட அம்மா கதன்னு வேணும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு, நான் வந்துட்டு உண்மையாக ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறியா, இல்லை நீ மனசில் நினச்சிட்டு இருக்கியா, இந்த டேக்கு நம்மளோட 10 வயசு பெரியவா, நம்ம இதுக்கு இவனை மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படணும், நம்ம அம்மா சொல்கிறதே கேட்போம், அம்மா நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, நம்ம டேவை விட்டுட்டு தள்ளி போயிடுவோம் எப்படியாவது அப்படி சொல்லிட்டு நீ அப்படி தான் பிளான் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர டேஸ் வருது. ஏன் இப்படி பேசுகிற, அப்படி பேசாத, நான் அப்படி நினச்சதே இல்லை டே ஒன்றா சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போயே சொல்லி தொலைஞ்சிரு, எதுனா அந்த மாதிரி இருந்தால் எனக்கு உனக்கு பிடிக்கலடா, உனக்கு வந்து ஏஜ் அதிகமாக இருக்குது, நீ என்னை பார்த்துக்கிட்டே இப்போ நல்லா கேர் பண்ண, ஆனால் அதுக்காக ஒரு மேரேஜ் பண்ணிக்க என் மாமான்றக்காக நான் விட்டு போயிடுவேன், எனக்கு ஏஜ் கேப்ல பையன் வேண்டாம் அப்படின்னா இப்போ சொல்லி நானும் ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே வந்து மறந்துட்டேன், எவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி போய் கேட்டு போய் தொலைகிறேன், என்னோட லைஃப் ஸ்பாயிலான பரவாயில்ல சொல்லிட்டு கோமா இருந்திருக்கா, நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, அப்படியே ரொம்ப தேம்பிடுறாங்க. ஏன் இப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. ஆஃப் டே ஆகுது வீட்டுக்கு வந்து, நீ என் ரூமுக்கு வந்து யார் சொல்லி கேட்குறாங்க, என்னை தேடினியா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உன்னோட அப்பா அம்மா பார்த்தா அப்படியே நீ மறந்துடுவில்ல சொல்கிறாங்க. அது எப்படிடா என்னை சுற்றி மயக்குவேன் வந்துட்டு டே சொல்லிட்டு மயக்கிட்டே இருப்பேன். அப்படி வந்துட்டு நான் எப்படி இருந்தால் எப்படி நான் ஷர்ட்லெஸ்ஸாக இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும் தூங்கும்போது, அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க. ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணுறப்ப பார்த்துக்கிறப்ப எல்லாம் பண்ணணும், உனக்கு பாத் வரைக்கும் நான் பண்ணி விட்டுருக்கேன், ஆனால் உனக்கு அதெல்லாம் நம்மகிட்ட சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கட்டிட்டு ஏன் இப்போ அப்படிலாம் பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை சொல்லு, நான் உனக்கு எப்படிலாம் உனக்கு பிடிக்குமோ அப்போல்லாம் உனக்கு பார்த்துட்ருக்கேன், உன்னை அப்படி பார்த்துட்ருக்கேன், தாங்கி குழந்த மாதிரி பார்த்துட்டு வச்சுருக்கேன், ஆனால் நான் இன்றைக்கி வேறு எவ்வளோ என்னை பார்க்க வரா, உனக்கு அப்படி நீ வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா சொல்லிட்டு
நம்ம அவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்காங்க ஜிம்முக்கிட்ட. டேக்கெல்லாம் பயங்கர டேஸ் வருது ஜிம்முக்கா. இப்படி பேசாதே சொல்கிறாங்க. இல்லை நீ 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 சொல்லு, நீ உன்னோட அம்மா உன்னோட அப்பா அப்படி தான் பிளான் பண்ணுறீங்க. எனக்கு எப்போல்லாம் வேற ஒரு பொண்ணை என் தலை கட்டி வச்சிடணும். நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட அம்மா உனக்கு வந்து ஒரு ட்ரீம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு வேறு மாதிரி மேரேஜ் பண்ணணும், உன்னை ஃபாரின் அனுப்பணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கணும், எல்லா ஆசையும் இருக்கும் உன்னோட அம்மாவுக்கு. உன்னை பற்றி எனக்கு தெரியும். அவள் அப்படி தான் நினைக்கிறா. என்கிட்ட ஒன்று பிரிச்சுன்னு தான் நினைக்கிறா. அதுதான் நீ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கெல்லாம் பயங்கர டேஸாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரியல. எப்படி கம்ஃபர்ட் பண்ண தெரியல. ஏன்னா அவர் லவ் பண்ணுறாரு. அவருக்கு இப்போ கொஞ்சம் டேஸாக ரியலைஸ் ஆயிருக்கும். என்கிட்ட அதை விட லவ் பண்ணுறாரு ஜிம்மின் மேலே. அவர் உயிர் உலகமே ஜிம்மின்னு அவர் நினைக்கிறாரு. இங்கே பார்த்தா என்ன ஜிம்மினுக்கு தான் அவங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்கிறத மீறவே மாட்டாரு. அதுதான் பயப்படுறாரு. இப்படி பேசாட்டே ஹர்ட் ஆகுது சொல்கிறாங்க. இல்லை நீ ஹர்ட் ஆகுற, நீ தான் என்ன ஹர்ட் பண்ணுற. நீ உன்னோட அம்மா உன்னோட அப்பா என்னோட அப்பா எல்லாம் சேர்ந்து என்ன ஹர்ட் பண்ணுறீங்க மொத்தமாக. நீ பிறந்த பார்த்து அப்படியே கையில் கொடுப்பாங்களாம்மா, நான் பார்த்துப்பேன் எல்லாம் பண்ணுவேனாம்மா. அப்புறம் கடைசியாக வந்துட்டு என் பையனுக்கு உனக்கு செட் ஆகாது ஏஜுக்கு அப்படி சொல்லிட்டு என் கையில் உனக்கு கொடுக்கணுமா சொல்லிட்டு நீ அதுக்கு தான் ரெடியாக இருக்கா. உன் வயசுக்கே ஒரு பையனா காலேஜ் போகும்போது லவ் பண்ணு நினைக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பேசுறது கேட்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. இப்படி பேசாத சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்குறேன் உன்னை 24 hours நீ எப்படி இருக்கான்னு உன்னை பார்த்து கவனிச்சிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஆஃப் டே ஆகுது வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஒரு வாரத்தை ரூமில் வந்து பார்த்தியா நான் எப்படி இருக்கேன். 10 டைம் போல் வெளில வந்துருப்பேன் ரூமை விட்டு. நீ என்ன பண்ணுற எங்கே இருக்கா சொல்லிட்டு பார்த்தா நீ எங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அம்மா கூட இருந்தால் சொல்கிறாங்க. ஏன் உன்னோட அம்மா விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வர முடியாது என்னை பார்க்கறதுக்கு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஆஃப் டே தானே சொல்கிறாங்க. உனக்கு ஆஃப் டே தானே, ஏன் நான் மட்டும் பிரிஞ்சு இருந்தால் உனக்கு என்ன சொல்லிட்டு என்ன கேட்குறியா சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. எப்படி பேசாட்டே சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போ சொல்லிட்டு உன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீ வந்து வயசு பெரியவனாக இருக்கடா, அவனை கல்யாணம் பண்ண கூட சொல்லிட்டு இப்போ சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம அட்டே சொல்ல. ஜிம்மில் அப்புறம் நினச்சதில்ல ஒரு டைம் கூட ஜிம்முக்கு போய்ட்டு அப்படியே டேவிட் லிப்பில் போய் அட்டாச் பண்ணிட்டு அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிருக்காங்க. டேஸ் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. வந்து ஹக் பண்ணவும் இல்லை, கிஸ் பண்ண அப்படி நின்றுட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஜிம் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு டேவிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. தப்பாக பேசாத நீ எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும் நீ தான் என் லைஃபே நான் நினச்சிட்டு இருக்கா. நீ ஏஜுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை. அம்மா என் கூட கொஞ்சம் பேசினாங்க, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை நான் வந்ததுமே உன் கூட ரூமுக்கு வந்தால் அம்மா இன்னும் எதனா வந்து உன்னை எதனா ஹர்ட் பண்ணிவிடுவாங்களோ, நீ என் கூடவே உன்னை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உன் கூட நான் என்னை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் கோவம் வர இருக்குது. அவங்க என்னை மிஸ் பண்ணுறாங்க. உன்னை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அம்மா கூடவே இருந்தேன் நான் உன்னை மிஸ் பண்ணேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல. அப்போ பார்க்குறாங்க. உண்மையை சொல்கிறேன், எனக்கு உண்மையை சொல்கிறேன். நான் உன்னை யாருக்கு கொடுக்க மாட்டேன் பாரு, நான் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் உனக்கு கலர் தானே ட்ரெஸ் போட்டிருக்கேன், உனக்காக தானே போட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல. இப்போ தான் கொஞ்சம் காம் ஆகுது. உண்மை தானே சொல்கிறேன்றாங்க. நாளைக்கு உன் அம்மா கிட்ட நான் வந்துட்டு லவ் ஒன் டே ரிவீல் பண்ணுவேன். அப்போது எனக்கு என் பக்கம் தானே நிற்பா சொல்கிறாங்க. நெகட்டிவாக எதுவும் மாற்றி பேச மாட்டேன் சொல்கிறாங்க. மாற்றி பேச மாட்டேன் எனக்கு நீ தான் வேணும். என்னோட மாமா, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே நீ தானே சொன்ன சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. வந்துட்டு அப்படி ஜிம்மில் லிப்போட அட்டாச் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. பயங்கரமாக கிஸ் பண்ணிருக்காங்க. நெக்கு ஐஸ் சொல்லிட்டு கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. கிஸ் பண்ணிட்டேங்க பாரு, உன்னை ஹர்ட் பண்ணணும் நான் எதுவும் பேசலான்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா என்னோட லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சதுனால என்னால் லவ்வுக்காக போராட முடியும் சொல்கிறாங்க. நான் உன் கூட தான் இருப்பேன் சொல்லிட்டு நீ பயப்படாத, எப்போதும் உன் கூட இருப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணுவார். எந்திரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மேக்கப் பண்ணி போட்டுவிட்றாரு. ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு டேவாக ஹக் பண்ணிவிட்டு நீ இப்படி நினைக்காத, நான் உன்னை எப்போதும் நினைக்க மாட்டேன் அந்த மாதிரி ஏஜுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பேசாத, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கேன். ஓகேவா, உன்னை ஏன்னா நான் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீயே சொல்லியிருக்க நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டேன்னு சொல்லிட்டு என்னை உயிர் உலகமாக உருக வச்சுருக்க. ஓகேவா, இதுக்கு மேலே ஏதாவது வந்துட்டு என்னை விட்டு போகணும், இல்லை ஏதாவது உன்னை அப்பாவே என்னை விட்டு பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா என்னோட அக்கா மாமான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணணுன்னே தெரியாது ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம கோவமாக சொல்ல. ஜிம்மின் சொல்கிறாங்க நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கோவப்படாத சொல்லிட்டு அப்படியே கம் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக ஜிம்மில் இருக்கும்போது நாக் ஆகுது. யாரும் சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க என்னோட மேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறாரு. கீழே வாங்க அம்மா கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிம்மின் உள்ள வராங்க. ஜிம்மின் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வராங்க. 2 பேருமே கீழே இறங்குறாங்க. 2 பேர் பார்த்தா சேம் ட்ரெஸ்ஸாக போட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஏன்னா வந்து அவருக்கு பிடிச்ச கலரில் போட்டிருக்காங்க. ஜிம்மில் வந்து அவருக்கு பிடிச்ச கலரில் போட்டிருக்காங்க. 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. பார்க்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுமே நல்லா அழகாக தான் இருக்குது. அம்மா பார்க்குறாங்க. அம்மா டேக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு தான் பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தான் டேக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மோட கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, ஜிம்மி நிச்சயம் அவங்க வா சொல்கிறாங்க. கீழே வந்து உட்காந்துக்கோ அப்படி கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் இதனோட கிராண்ட் சன் சொல்கிறாங்க. பார் ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. இதான் என்னோட சன் கிம்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஃபோட்டோவில் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு
டேங்க நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க நேரில் பார்க்கறதுக்கு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த பட்டே எதுவும் சொல்ல ஓகே சொல்கிறாங்க. இப்போ அங்கே பாருங்கள் எங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிச்சிச்சிங்க, உங்கள் பையன் சொன்னால் மட்டும் போதும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை மேரேஜில் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது, ஏன்னா அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஒவ்வொரு டைமும் இப்படி கேன்சல் பண்ணிட்டு தான் என்ன தான் ஆகுறது, வீடு வரைக்கும் வந்திருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது, உனக்கு ஒரு என்ன பிரச்சனைப்பா இப்போ சொல்லு ஓப்பனா, என்ன தான் உனக்கு ப்ராப்ளம் வந்துருக்க சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, பார்த்துட்டு எனக்கு மேரேஜ் இப்போ விருப்பம் இல்லை, எனக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. எவ்வளோ டைமு, நீ நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்க, உனக்கு மேரேஜ் ஏஜே தாண்டிடுச்சு, இதுக்கு மேலே என்ன தான் வேணும் சொல்கிறாங்க. எனக்கு கூட மேரேஜ் ஏஜ்லாம் தாண்டல ஓகேவா, எனக்கு ஜஸ்ட் 26 இயர்ஸ் தான் ஆகுது, எனக்கு கூட மேரேஜ் ஏஜே இப்போ தான் இருக்குது ஓகே சொல்கிறாங்க. இருக்குது ஆனால் அதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு இப்போ விருப்பம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி எடுத்து ஆண்டி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட தனியாக பேசலாமல் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஓகே சொல்லிட்டு அவரும் வராங்க. இப்போ கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் உங்களை என்ன வேணாம்னு சொல்கிறீங்க, என்கிட்ட என்ன எதாவது மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், நான் மாற்றிக்கிறேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இல்லை ஆல்ரெடி நான் ஒரு பர்சன் லவ் பண்ண சொல்கிறாங்க. என்ன லவ் பண்ணுறீங்களா, அப்புறம் இதுக்கு உங்கள் வீட்டில் வர சொல்கிறாங்க. என் வீட்டில் என்ன நான் சொல்லலை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு யாருமே லவ்லாம் அதாவது உங்கள் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் யார் லவ் பண்ணுறோம் அவங்கள மேரேஜ் பண்ணிப்போம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு இவங்க 2 பேரும் பின்னாடி வந்தப்போ அவர் பெஞ்சு வந்து பார்த்துட்டு போகிற சொல்கிறதானே கேட்டுட்ருக்காங்க. அப்போ யாரை சொல்கிறாங்க, உங்களுக்கு அது வேணாம், நான் லவ் பண்ணுறேன் ஓகேங்களா, இப்போ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி நானே சொல்லிடுறேன் சொல்லிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு வர அந்த பொண்ணை வந்துட்டு ஜிமின் டக்குன்னு வந்து உட்காந்துக்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த பொண்ணு மேலே விருப்பம் இல்லை, இப்போ மட்டும் இல்லை எனக்கு மேரேஜ்லேயே இப்போ விருப்பம் இல்லை, போதுமா நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ பாருங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. எங்கள் மனசில் எதாவது நினச்சிட்டு உனக்காக நான் எவ்வளோ தான் கஷ்டப்படுவேன், ஏன் இப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை நான் அங்கே போய் எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம், நீ போதும் நான் கஷ்டப்பட்டதுக்காக எனக்காக நிறைய நான் பண்ணிட்டேன், நிறைய நல்லா வளர்த்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், இதோட போதும் நீ எதுவும் பண்ண வேணாம், பொண்ணுலாம் பார்க்காத, நான் எப்போ சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. நீ எப்போ அக்கா கிட்ட இப்படி பேசுகிறா, உன்னை வளர்த்துருக்காப்பா சொல்கிறாங்க, உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுமா, ஆனால் எனக்கு இதுக்கு மேலே கஷ்டப்பட வேணாம், எனக்கு எப்போ மேரேஜ்னு பண்ணிக்கணும் தோணுதோ அப்போ நான் சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டு பட் மேலே போயிடறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, என்னம்மா அவன் நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்காக தானே சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டேன், இதே வீட்டிலே நான் இருந்தேன், எதுக்காக நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை கூட்டு இதே வீட்டில் இருக்கேன், எதுக்கு உங்களை பார்த்துக்கணும், நம்மள்ட்ட என்னோட பிரதரை வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் உங்களுக்காக தானே பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருமா அவன் சொல்கிறேன், அவன் மேரேஜ் வந்து எப்போ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் விட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணாத, இதுக்கு மேலே நம்ம எதுவும் கேட்க வேணாம், அவன் ஏதோ மனசில் வச்சுருப்பான் போல சொல்கிறாங்க. அவங்க அம்மா நினைக்கிறாங்க, ஜிம்மினோட அம்மா, ஆமாம் என் பையனை மட்டும் நினைக்காம இருந்தால் போதும், வேறு என்ன வேணும் அவன் மனசில் நினச்சிக்கிட்டோம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், என்னோட தம்பி அவனை வளர்த்துருக்கேன் பையன் மாதிரி, ஆனால் என் பையனை மட்டும் கொடுக்க மாட்டேன் எந்த டிசனுக்காகவும், ஏன்னா அவன் 10 இயர்ஸ் அவன் பெரிய பையன், என்னோட ஜிம்மினுக்கு நான் அவனுக்கு ஈக்குவலாக ஏஜாக ஒரு 2 இயர்ஸ் பெரியவனை மட்டும் தான் மேரேஜ் பண்ணி வைப்பேன். அது என் ஜிம்மினுக்கு நிறைய நான் ட்ரீம் வச்சுருக்கேன், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், ஃபாரினில் நிறைய ட்ரீம் இருக்குது, அதெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். நல்ல ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி அவன் லைஃப்பில் வந்து செட்டில் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அவங்க 2 பேருக்கும் இதான் நான் வந்து ட்ரீமாக வச்சுருக்கேன். என்னோட ஜிமின் மட்டும் எனக்குமே அப்படி வந்து அது ஒன்றும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு அப்படி அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வந்து ஜிமின் கூட மேரேஜ் பண்ணி விருப்பமே இல்லை, அப்படி தான் அவங்க இருக்காங்க. இப்போ நம்ம தான் வந்துட்டு வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவர் வந்து ரூமில் ரொம்ப அப்செட்டாக இருப்பார். நெக்ஸ்ட் டைம் பாருங்க நம்ம வந்துட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, இப்போ ஜிம்மில் லக்கேஜும் பேக் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, என்னாச்சும் சொல்கிறாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் ஜிம்மினா சொல்கிறாங்க, ஜிம்மில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க பாரு, நான் காலேஜ் இங்கே படிக்க வைக்கிறான் லூனா, அங்கே பாரு நானே படிக்க வச்சுக்கிறேன், சுயவில் இல்லாத காலேஜ், அவன் அங்கே தான் படிப்பான், அவன் படித்து முடிச்சக்கப்புறம் என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன் பண்ணிக்கோ, 3 இயர்ஸ் அவன் அங்கே என் கூட தான் படிப்பான் அங்கேருந்து சொல்கிறாங்க. வேணாண்டா சொல்கிறாங்க, என் கூட நீ தான் ஆல்ரெடி உன் கூட தான் அவன் இருந்திருக்கான், எங்கள் கூட விடண்டா சொல்கிறாங்க. விட முடியாது நான் போதுமா, நான் ஜிம்மில் என் கூட தான் வச்சுப்பேன், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நான் ஆனால் இப்போ லீவ் இருக்கிற 1 மந்த்து சொல்கிறாங்க, லீவ் இருக்க 1 மந்த்து அவனை நான் இங்கிலீஷ் கிளாஸ் அனுப்ப போகிறேன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் கிளாஸ், ஆமாம் அவனுக்கு காலேஜ் போகிறப்ப இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் அவனுக்கு ஆல்ரெடி நாங்கள் அட்மிஷன் போட்டிருக்கேன், அவன் 1 மந்த் இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர் போக போகிறான்னு சொல்கிறாங்க. ஜிம்மிலேயே ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன அப்படி சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க, ஆமாம்மா நல்லது தானே, அவன் நல்லது தானே சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வந்துட்டு அவன் என் கூட இருப்பான்னு நினச்சி சொல்கிறாங்க, அதான் 2 டேஸ் தான் சொல்கிறாங்க, 2 டேஸ் தான் இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அவனால் நான் என் பையன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பாவும் கேட்குறாங்க, நீ ஜிம்மில் விட்டுட்டு போ, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. அங்கிள் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன், ஏன் நான் இவ்வளோ டேஸ் அவங்க கூட தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இப்போ டேவோட அம்மா தான், ஏம்மா அனுப்பம்மா சொல்கிறாங்க. அவனோட மாமா தானே, அவன் பார்த்துக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கோ அவன் கூட்டிகிட்டு போட்டதுனால என்ன இப்போ சொல்கிறாங்க. சரி வேறு வழியில் அம்மா ஜிம்மின் ரெடி ஆகிறாங்க. இப்போ தான் வந்துட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா தான் ஜிம்மின் 1 நிமிஷம் இல்லை சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு தனியாக தூங்கு மாமா கூட, ஏன்னா வளர்ந்துட்டல இப்போ சின்ன பையன் நீ, அதனால் தனியாக தூங்கு மாமா கூட ஒன்றா
அப்படிதான் உனக்கு மாமா மட்டும்தான் தாண்டி எதுவும் இல்லை, அதில் மனசில் வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் ஓகேம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு பாய்மா சொல்கிறாங்க. பாய்ப்பா திரும்ப போக சொல்கிறாங்க. எதுவும் இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் சேர்த்து விட சொல்கிறாங்க. நல்லா படிக்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா நினைக்கிறாங்க சரி ஃபாரின் போகிறப்ப இங்கிலீஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போட்டே தான் கார் விட்டு வராங்க. ரொம்ப தூரம் வந்துட்டு கேட்குறாங்க என்ன சொன்னா அவனோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை டே அது வந்துட்டு சொல்கிறாங்க என்ன டே கூட பேசாத, டே கூட தள்ளிடு சொன்னாலா சொல்கிறாங்க. டே ஏன் அம்மா மேலே கோவப்படுற சொல்கிறாங்க. ஏன் உன்னோட அம்மா பண்ணுறதுலாம் கரெக்டாக சொல்கிறாங்க. டே கோவப்படாத சொல்கிறாங்க. சரி டேவும் அமைதி வராங்க. எங்கள் வீட்டுக்கு உட்காந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸு பேக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நம்ம ஃபாரின் போகிற சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ட்ரிப்பு சொல்கிறாங்க. நீ சொன்ன இங்கிலீஷ் கோச்சிங் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட அம்மா சமாளிக்க வர வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ட்ரிப் போகலாம் 1 மந்த், உனக்கு எங்கெல்லாம் பிடிக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கண்ட்ரியில் போகணும்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு நான் நிறைய கண்ட்ரி யோசனை சொல்கிறாங்க. எந்த கண்ட்ரி போகணும்னு சொல்கிறாங்க. பாரிஸ் போகணும். சரி ஓகே வேறு சொல்கிறாங்க. பாரிஸ், ஆஸ்திரேலியா ஓகே. அப்புறம் சுவிட்சர்லாண்டு சொல்கிறாங்க. சுவிட்சர்லாண்டா ஓகே சொல்கிறாங்க. வேறு நெதர்லாந்து சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாம், அதில் பக்கத்தில் தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்வீடன் சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் எத்தனை கண்ட்ரிக்கு போக முடியும் தெரியல, அந்த லீவ் இருக்கிறதுக்குள்ள கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு 2 பேரும் ஃபாரின் போகிறாங்க. அம்மா கிட்ட சொல்கிறாங்க சொல்ல வேணாம் வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. கால் எதுவும் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா சொல்லிட்டு நம்ம தான் ஜிமினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமினுக்கு கொடுக்காத ஹாப்பினஸ்ன்றதே கிடையாது. அவர் அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துருக்காரு. அவர் காலேஜ் ஜஸ்ட்டு ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு 10 நாள் லீவ் வந்துச்சு அப்படின்னா அவர் டக்குனு லோக்கல் ட்ரிப் கூட்டிகிட்டு போயிடுவார். ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறது அவருக்கு பிடிச்சது பிடிக்காது என்னெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அத்தனையும் பண்ணுவார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஜிம்மை பற்றி A to Z தெரியும். சேம் ஜிம்முக்கு போய் டேவுக்கு என்ன பிடிக்கும் தெரியும். இப்போது நம்ம தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு ஃபுல் ஃபாரின் ட்ரிப்பில் தான் இருப்பாங்க. இங்கே 1 மந்த் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஃபைனலாக அவங்க பாரிஸில் தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த பாரிஸ் டவருக்கு முன்னாடி நம்ம ஜிம்மில் நின்றுருக்காங்க. தான் ஒரு பிக்சராக எடுக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் ரூம்ல அண்ட் ஜிம் 2 பேரும் நின்றுக்கிட்டே அந்த டவரை பார்த்த மாதிரி அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க. அழகாக இருக்குல்ல. சொல்கிறாங்க ஆமாம் நம்ம ஹனிமூன் கூட எனக்கு இங்கே வரும்னு ஆசை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கூட ஷை ஆகிடுது. என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஏன் ஹனிமூன் வரமாட்டேன் என் கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கூட ஷை ஆகிடுச்சு. இப்படி பேசாத சொல்கிறாங்க. ஏன் உனக்கு அந்த ஏஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இங்கே பேரண்ட் இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுக்க சொல்கிறாங்க. நானும் அதில் தான் அமைதியாக இருக்கேன் சொல்லிட்டு நம்ம பார்க்குறாங்க. சரி போகலாம் சொல்கிறாங்க. 1 மந்த் முடிச்சுட்டு நாளைக்கு ஸ்கூலில் காலேஜ் நியூவாக ஓப்பன் பண்ண அப்படி அட்மிஷன் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜிம் 2 பேரும் ரிட்டன் ஆகிறாங்க. இப்போ ஜிம்மின் இங்கே கொரியா வந்ததுமே ஒரு கால் வருது. பார்த்து அவங்க அம்மா தான். அம்மா சொல்கிறாங்க ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் உனக்கு கொஞ்சம் டேஸாக ஃபோனே போகல என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அது வந்துட்டு நாங்கள் இங்கே எங்கே போயிருந்தோன்னா இங்கே நிறைய வில்லேஜுக்கெலாம் டூர் போயிருந்தோம்மா சுற்றி பார்த்தா சொல்கிறாங்க. சுற்றி பார்த்துருவோம். ஆமாம் 1 வீக் லீவ் வந்துச்சு. சரி அதனால் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. நான் அடிக்கடி கால் ட்ரை பண்ணுறா சொல்கிறாங்க. ஃபோன் டவர் இல்லாத இடத்துல இருந்துச்சுமா சொல்கிறாங்க. சரி ஓகே நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அட்மிஷன் சொல்கிறாங்க. இன்றைக்கி போட போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நல்லா படிக்க சொல்கிறாங்க. எதனா வேணும் அம்மாட்ட கால் பண்ண சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது தான் சரி காலேஜ் போடாமல் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் யூனிவர்சிட்டியில் ஒரே காலேஜில் அட்மிஷன் போடுறாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் வந்து அட்மிஷன் போடும்போது அங்கே கேட்குறாங்க நேம் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க கிம் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. டக்குனு அமைதியாக கிம் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அப்போ சரி ஓகே சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இன்னும் ஷாக் ஆகுது. சொல்கிறாங்க அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு சைன் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணி விட்டு வந்துடுறாங்க. ஏன் ஹஸ்பண்டுன்னு சொன்னால் எதுக்கு கிம் ஜிமின் நேமை கொடுத்துருக்கா அப்பாவுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்க சொல்கிறாங்க. நாங்கள் எனக்கு நேம் சொல்கிறாங்க. அங்கே பாரு நேம் சேஞ்ச் ஆக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உங்கள் அம்மா சொல்கிறாங்க. விளையாடதான் சொல்கிறாங்க. விளையாடதான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக ஒரு பிளேஸ் தான் கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு வந்திருக்கோம் சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ இது பாரிஸில் வாங்கின ரிங் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க இது மேரேஜுக்காக வாங்கி சொல்கிறாங்க. விளையாடுறது அம்மாவுக்கு திறமை பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. வேணுமா வேணாமா சொல்கிறாங்க. வேணும் ஆனால் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. உன்னோட அம்மா முன்னாடி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் உன்னை அதுக்கு ஒரு டைம் இருக்குது வா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சர்ச் தான் போகிறாங்க. அங்கே எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தா அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் நின்றுருக்காங்க. ஏங்க சொல்கிறாங்க நீ சொன்னதை சொல்கிறாங்க உண்மை தான் ஏங்க சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ போயிட்டு வந்தப்போ நிறைய டவுட் இருக்கும். என்னோடய அக்கா என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு என்னால் நம்பவே முடியல. அவள் ரொம்ப யோசிக்கிறாள். என்கிட்டே வந்து 1 டே நைட்டு வான் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறாங்க. அப்போ அன்றைக்கி கேன்சல் பண்ணுற அந்த என்கேஜ்மெண்ட் அதாவது அந்த அலைன்ஸ் கேன்சல் ஆகிருக்கும். அன்றைக்கி நைட்டு டேவோட ஜிம்மில் அம்மா வராங்க. சொல்கிறாங்க என்ன லூனா சொல்கிறாங்க. இங்கே பார்ட்டே நான் இப்போ சொல்லிடுறேன் நீ எதுவும் மனசில் ஆசை எதுவும் வச்சுக்காத. நீ ஜிம்மில் கொஞ்சம் தள்ளிடுட்டே. ஏன்னா அவன் வந்துட்டு அவனுக்கு தனி லைஃப் இருக்குது. நீ அவனோட மாமா அவனுக்கு உனக்கு வேறு எதுவும் இல்லை புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் நான் ஜிம்மின் காலேஜ் முடிச்சதுமே அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி நான் ஃபாரின் அனுப்ப போகிறேன். அவன் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். அப்புறம் எனக்கு அவன் மேலே நிறைய ட்ரீம் இருக்குது. ஓகேவா நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் தான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீ வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். உனக்கும் ஒரு பொண்ணு லைஃப்பில் வருவா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் போயிடுறாங்க. அன்றைக்கி டிசைட் பண்ணிடுறாரு நீ நினைக்கிறது மட்டும் நான் அவனை மேரேஜ் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு. ஏன்னா நான் மேரேஜ் பண்ணிட்டா தான் நீ எதுவும் பண்ண மாட்டேன்றது பிரிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பொறுமையை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ரிட்டன் அதுக்கு தான் நம்ம வந்து ஃபாரின் கூட்டிகிட்டு போய்ட்டு ரிட்டன் ஆகும்போதே வந்து முடிவு பண்ணியிருக்காரு மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்மில் ஸ்கூல் முடிச்சாங்களா பார்க்குறாங்க. ஜிம்மின் வேண்டவே வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ
டேக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னாச்சுல சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜிம்மில் கூட்டிட்டு வெளியே வராரு. இங்கே பாரு, இப்போ என்ன டேவை வந்துட்டு அப்படியே விட்டு போகணும்னு நினைக்கிறியா? நீ உன்னோட அம்மா உன்னோட அப்பாலாம் அப்படியே டேவை தூக்கி போட்டுருணும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட சொல்கிறாங்க. நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா சொல்கிறாங்க, இல்லை சொல்ல, நான் உனக்கு அவ்வளோ லவ் கேர் கொடுத்துருக்கேன், அவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் அப்படி இருந்து உனக்கு டே வேணாம். உனக்கு என்ன இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? நான் என் கூட ஒரு இடத்துல சுற்றணும், உன் கூட நான் இருக்கணும், அதை தாண்டி அப்படியே நான் வந்துட்டு மேரேஜ் மட்டும் பண்ணிக்கூடாது, அதுக்கு நான் டிசர்வ் ஆன பர்சன் இல்லையா சொல்லிட்டு நம்மகிட்டே கேட்குறாங்க. இப்போ என்ன எனக்கு வந்து ஏஜ் அதிகமாக இருக்குது, அதனும் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் எத்தனை டைம் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து அப்படி முறைச்சி கேட்டுட்ருக்காங்க. மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா உன் அம்மா மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க, நான் உன்னை பார்த்துக்கவே இல்லையா? உன்னை நான் ஒரு அம்மா மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. என்னோட லிட்டில் சாம் அப்படின்னு நினச்சி உனக்கு குழந்த மாதிரி பார்த்து வளர்த்துட்டு இருந்திருக்கேன், இவ்வளோ டேஸ் உன்னை அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன், எதனா உனக்கு சின்னதாக உன்ட்ட மிஸ்மேக் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறாங்க. என்னோட லவ்வை காட்டுற விதமாக தான் கிஸ் ஹக்கும் பண்ணியிருக்கா, தாண்டி என்ன பண்ணியிருக்கேன் உன்ட்ட சொல்லிட்டு கத்துறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது, எப்படி நான் அப்படியே ரோட்டில் அப்படி தூக்கி போட்டு போயிடுமா நீ அப்படி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எப்படி போனால் பரவாயில்லையா சொல்கிறாங்க. அப்படியே புரிஞ்சு போய் செத்து போயிட்டா சொல்கிற மாதிரி கேட்கா. ஜிம்முக்கு பயங்கர சொல்லுது, அப்படியே நீண்டர் போய் ஆடுறாங்க. இப்படி பேசாத சொல்கிறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க என்னடா நடக்குது சொல்லிட்டு கத்திட்டு இருக்காருங்க. நம்ம ஜங்குக்கு நம்ம ஜெகப் 2 பேர் வராங்க. என்னாச்சு ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பயங்கர பண்ணுறாங்க. இப்போ ஜெகப் தான் ஜிமின் இங்கே பாரு ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. கண்ணில் அப்படியே டேஸ்ட் வருது பாருங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேன் ஃபீலிங்ஸை. அவனோட அம்மா அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் அவனை விட்டு தள்ளி சொல்லிட்டேன். என்னை லவ் பண்ண தவிர வேறு என்ன தப்பு பண்ணேன் நான் சொல்லுங்கள். ஏன் இவனை லவ் பண்ணுறதுக்கு டிசர்வான பர்சனே இல்லையா சொல்லுங்கள். இவனுக்கு எல்லா விதத்துலையும் அப்படி லவ் கொடுத்துருக்கான், கேர் கொடுத்துருக்கான், அவன் என் லைஃப்பில் இருக்குன்னு நினைக்கிற தப்பா. இங்கே பாருங்கள் எப்படி யோசிக்கிறேன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிட்டு நம்ம சொல்லி அழுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜங்கு அழாதரா சொல்கிறாங்க. நீ சொல்லுடா ஏன் இவனை மேரேஜ் பண்ணிக்கூடாது சொல்கிறாங்க. அவனோட சின்ன இப்போ நீங்களும் அதை சொல்கிறீங்க, என்னடா உன்னோட 10 வயசு சின்ன பையன், அவனை போய் மேரேஜ் பண்ணி நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்களா சொல்கிறாங்க. எனக்கு வெக்கமே இல்லை போதுமா, நான் அவனை லவ் பண்ணுறேன், லவ் பண்ணிவிட்டு லவ் வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க சொல்லிட்டு நம்ம நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு ஜிமின் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஜெகபத்தை பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிமின், உண்மையாக சொல்ல நாங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டோம், உனக்கு நான் பிடிக்கும் தானே, லவ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் ரொம்ப லவ் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பண்ண தப்பு இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் சொல்கிறாங்க, பாருப்பா அவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், உங்கள் அம்மா அந்தளவுக்கு பேசுகிறாங்க, அதனால தான் நீ மேரேஜ் பண்ணிக்கோ. யார் அவன் மாமா தானே, மேரேஜ் பண்ணிக்கோ. மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உன்ட்ட சொல்லுவான், அவனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அவன் வந்து ப்ராப்பராக அவனோட அம்மாவுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிப்பான். ஆக இப்போ வந்து அவனோட ஹாப்பினஸ்க்காக மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறான். அவன் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான், அவனை யாரும் பிரிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி என்னை விட்டுட்டு இப்போ டேவை பிரிக்க முடியும் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, ஜங்க் பார்க்குறாங்க. அவனை ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா, ஆனால் மேரேஜ் பண்ணிக்க எப்படி யோசிக்கிறான் தெரியுமா சொல்கிறாங்க. இரு பேசலாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு அவனுக்கு மேலே நம்பிக்கை இருந்துச்சு, உன் உன்னை விட்டு போகவே கூடாதுன்னு நினச்சேன்னா மேரேஜ் பண்ணிக்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை விட்டுட்டு மொத்தமாக எங்கே போயிடுவான், காணாமல் போயிடுவான் சொல்லிட்டு நம்ம ஜேக்கப் சொல்லிட்டே ஜிமின் வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியே முடிவு பண்ணியிருக்கான், நீ இப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கேன், அவனை வேணாம், அவனை விட்டு மறக்க முடியாது, அவன் எங்கன்னா போயிடணும்னு நினைக்கிறான், போயிட்டு மாவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அழுறாங்க. இல்லை என்ன டேவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லாமல் இருக்க முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அவனோட அம்மாலாம் அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இப்போ அவங்க கோவமாக இருக்காங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க, மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் பார்க்குறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே ஜிமின் போயிட்டு சொல்லி ஹக் பண்ணுறாங்க. அவ்வளோ கோவம் வருது. ஏன்டா ஹக் பண்ணுறா, எனக்கு கொண்டுட்டு இருக்கடா ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்க. உன்னோட அம்மா ஒரு பக்கம் கொள்ளா அப்படின்ட்டு பேசியே கொண்டுட்டு இருக்கா, என்னை தள்ளிப்போ, என் பையனோட தள்ளிப்போன்னு சொல்கிறா. ஒரு பக்கம் என்னோட அப்பா என்னோட அம்மா எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க, இப்போ நீயும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக வருதுடுவா. அப்படி சொல்லாத மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஒன்றா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. உண்மையை தானே சொல்கிறேன்றாங்க. நான் மேரிட்டி பண்ணுறேன்னு இல்லை, நான் நீ மேரிட்டிலாம் பண்ணல, நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் போயிடுவேன், எங்கன்னா போயிடுவேன், காணாமல் போயிடுவேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேணாம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஒன்றா சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்னை விட்டு எங்கே போயிடாதா, என்ன இல்லாமல் நீ இல்லாமல் இருக்க முடியாது சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் பார்க்குறாங்க. இந்த பையனுக்கு அவ்வளோ லவ் இருக்கா, ஏஜ்க்கு அப்புறம்ன்றது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. ஃபாதர் கேட்குறாங்க. அவங்க வந்து இப்போ கேட்குறாங்க, பார்ச்சிம்னா நீ கிம்டா எங்கள் மேரேஜ் திருமணம் சொல்லிக்கலாம் சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. எங்கள் டேவ் கேட்குறாங்க, கிம்டா எங்கள் நீ பார்ச்சிம்னா திருமணம் சொல்லிக்கலாம் சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. 2 பேரும் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜிம்மோட பொருட்களை வந்து கிஸ் பண்ணுறாரு. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவ்வளோ டேஸ் ஒரு டேவோட கண்ணில் ஜிமின் போய்ட்டு டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. அவருக்கு டேக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, மேரேஜ் ஃபைனலாக பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, எப்படி பண்ணிட்டான்டா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அட பாவியே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு தான் ஜிம்மில் போயிட்டு ஓபிகே அங்கே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, காரில் போய் உட்கார வைங்க சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு அவர் போயிடுறாரு. ஏன்டா அப்படி பண்ண சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணிங்க வேறு என்ன ஹேங் பண்ண சொல்கிறீங்க. என்னோட அக்கா அப்படி மிரட்டுவா, ஏன் வந்துட்டு பயப்படுவாங்க. அம்மான்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா பேச்சு மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். லவ் பண்ணுறான் என்ன சொல்ல, ஆனால் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட அக்கா மனசு கஷ்டப்படக்கூடாது, என்னோட மாமா மனசு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க.
மொத்த பேர் என்கிட்ட பிரிக்கணும்னு நினைப்பாங்க, நான் பார்த்துட்டு இருக்க சொல்கிறீங்களான்னு சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்கேண்டா இப்படி பண்ண சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் வந்து ஃபேக்காக பண்ணலாம், அங்கே இதெல்லாம் வந்துட்டு என்னோட ரியல்ஸ் எல்லாம் உண்மை தான், ஆனால் அவன் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவன் லவ் பண்ணுறான் ஏஜென்ட்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, ஏன் அவனை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பேன், அவ்வளோ பார்த்து பண்ணுவோம் ஒவ்வொன்றும், அவ்வளோ லவ் கேர் கொடுப்பேன், ஏன்னாவது வருவான் தூக்கி கூட இந்தடா எடுத்துப்போ அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்கிறீங்க. அவனை போய்ட்டு யார்கிட்டயா சொல்கிறாங்க, இல்லை என்கிட்ட யாராவது வருவாங்க மேரேஜ் பண்ணிட்டு அவங்க கூட என்னோட ஹாப்பியாக இல்லாமல் ஒரு லைஃப் வாழ சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. அவன் கூட தான் எனக்கு ஹாப்பினஸ் இருக்குது, அவன் என் கூட தான் வாழ்வான், நான் கூட தான் வாழ்வான். என்னோட அக்கா இதுக்கு என்ன பண்ணுறேன் நான் பார்க்குறேன், அவனை நல்லபடியாக அவள் ஆசைப்படுற மாதிரி அவனுக்கு நல்ல ஒரு லைஃப் நான் வந்துட்டு நல்லா படிக்க வைப்பேன், அவன் என்னெல்லாம் ஆசைப்பட்டுருக்கோ அப்படியே நான் பண்ணுவேன் ஒரு ஹஸ்பண்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் புரியுது, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு நினைக்கவே சொல்கிறாங்க. லவ்னா ஸ்ட்ராங்காக தானே இருக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. தூக்கி கொடுத்தாங்க, பிறந்தப்போ கையில் வாங்கினேன், அன்னைக்கு முடிவு பண்ணேன் என் கூடவே இருப்பான் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சடனாக வேறு யாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு மாமா பையனா மாமா மட்டும் இருக்கணும், அதை தாண்டி எதுவும் எந்த உரிமை எடுத்துக்கான்னு சொன்னால் ஏன் நான் எப்படி எடுத்துக்கூடாது சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகேடா புரியுது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பையனடா காலேஜ் அப்பாவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மின்ட்டே 2 பேருமே எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ண மாட்டார். டேக்கிட்டா ஜிம்மின்கிட்ட அவருக்கு ஜஸ்ட் அவர் வந்து அவர் ஒய்ஃபாக இருக்குன்றது மட்டும் தான் ஆசை. இப்போ ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு, எதுவுமே பண்ணல, எப்போதும் பண்ணல, நார்மலாக போயிட்டுருக்கு. 3 இயர்ஸ் முடிஞ்சிட்டா. ஃபைனலாக எனக்கு ஜிம்மினோட கிராஜுவேட் டே தான். அப்போ அவங்க அம்மா எல்லாம் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க கூட்டிகிட்டு போகிறது ஜிம்மினை. இப்போ நம்ம டே தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜிம்மின் அம்மா கேட்குறாங்க, ஜிம்மின் ஃபைனலாக கிராஜுவேட் ஆகிட்டாரு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் அப்பா கேட்குறாங்க ஃபாரின் போக ரெடியாக சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் டேவை பார்க்குறாங்க. அங்கிள் அவன் ஃபாரின்லாம் வரமாட்டான் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, அவன் ஃபாரின்லாம் வந்து படிக்க மாட்டான், அவன் என்ன படிக்கணும் படிச்சுட்டான், வேறு எதனா படிக்கணும்னு இங்கேருந்தே படிப்பான், ஃபாரின்லாம் போக மாட்டான் சொல்கிறாங்க. என்னை விட்டு அவனால் இருக்க முடியாது சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே நான் இப்போ சொல்லிடுறேன், உனக்கு ஒரு மாமான்ற ஒரு லிமிட் தான், அதோட விட்டுரு, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் பையனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட அப்பா சொல்ல. இப்போது தான் சொல்கிறாங்க அவன் எங்கேயும் வரமாட்டான், அவனோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மினோட அப்பாவுக்கு ரொம்ப குறைட்டே அங்கே பாரு வேர்ட்ஸ் வந்து அளந்து பேசு தப்பாக பேச சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் பயப்படுறாங்க, என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கிள் இங்கே பாருங்கள் இங்கே பேச வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினோட அம்மா பார்க்குறாங்க, என்ன பேசுகிற நீ, உனக்கு என்ன பைத்தியமா, என்னோட பையன் எப்படி உனக்கு ஒய்ஃபு என்ன பேசுகிற நீ சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மினோட கிராண்ட்மா பார்க்குறாங்க, அங்கே என்னப்பா பேசுகிற, ஏன் அக்கா மாமா கோப்புறப்ப நடந்துக்கிறா சொல்கிறாங்க. ஜிம்மினோட அக்கா பையன் அதை தாண்டி ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அம்மா அங்கே புரிஞ்சுக்கோங்க, என்னை வந்துட்டு கோவப்பட வைக்காதீங்க, ஜிம்மினோட ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் என்ன சொல்கிறான் டேயாங்க சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின் விளையாடாத, அவன் எதனா பண்ணியிருந்தானா அவன் ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி எதனா பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்னை எதுவும் மிரட்டி பண்ணல, நான் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் டேவை மேரேஜ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்மின் விளையாடாத அடிச்சிருவோம், நான் அம்மா யோசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அம்மா நான் டேவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், டே தான் என்னோட பாய் ஃப்ரெண்டாக நான் பார்த்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டேன், மாமா ஹஸ்பண்ட்ற வேர்டு கேட்டதோன்ட்ட. பட் ஜிம்மினோட அப்பா அழிச்சின்னு ஒரு ஸ்லாப் வச்சுறாங்க. இங்கே ஜிம்மினோட கிராண்ட் தான் பார்க்கு என்ன பண்ணிட்டா சொல்கிறாங்க. அங்கிள் அமைதியாக இருங்க, நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலிக்குள்ளே ஒன்றா இருக்கும்னு நினச்சி தப்பு, நான் என்னோடய பையன் பிறந்தப்போ வெளில கூட்டிகிட்டு போயிருக்கணும், என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு, நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்களுக்காக நான் பார்த்து ஒன்று பண்ணி தப்பு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்கள் அங்கிள் என்னோட ஜிம்மின் அடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அவன் என் பையன் சொல்கிறாங்க, அவன் பார் ஜிம்மின் கிடையாது கிம் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. அவங்க அப்பா கோவம் வருது. இங்கே பார் டேங்க விளையாடாத சொல்கிறாங்க. அவர் அப்படியே வந்துட்டு ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி காமிக்கிறாங்க. பாருங்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது சொல்கிறாங்க. அவங்க பயங்கர ஷாக்கு, டேங்க விளையாடாத ஒரு ஃபேமிலிக்குள்ளே இப்படிலாம் பண்ணாத சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அங்கிள் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கன்னு தெரியும், அந்த ரீசனால தான் நான் மேரேஜ் பண்ணிவிட்டேன், 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் ஆகிடுச்சு போதுமா, நான் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது டேங்க சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் அவனை ஒரு ஒய்ஃபாக ஒரு பேபி மாதிரி பார்த்துட்ருக்கேன், அவன் இல்லாமல் ஒரு லைஃப் என்னால் வாழ முடியாது, சேம் அவனாலே அப்படி தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப அழகாங்க. அப்பா டேவை தான் அப்பா நான் மேரேஜ் பண்ணிவிட்டேன், டேட்டே இல்லாமல் இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு அகைன் நடிக்க வராங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே அப்படியே கையை வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா தான் அப்படியே அழகாங்க டீட்டெயில் பண்ணி, ஏன்ட்டு எப்படி பண்ணேன், என்னோட பையனோட லைஃபை ஏன்டா ஸ்பாயில் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு புரியலன்னா நான் கேட்கணும், நான் என்ன ஸ்பாயில் பண்ணேன்னு நினைக்கிறேன், என்னோட ஜிம்மின் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அப்போ தம்பின்னு சொன்னதெல்லாம் பாசமே இல்லையா உனக்கு என் மேலே, ஏன் நீ இப்போ இப்படி நடந்துக்கிற என்கிட்ட, நீ தானே தூக்கி வளர்த்த, நீ தானே அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அம்மாவாக இருந்த, இப்போ உன் பையனை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் உனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் வந்து ஸ்பாயில் பண்ணுறேன் சொல்கிறேன், என்னோட ஜிம்மினை நான் ஸ்பாயில் பண்ணுவேனா, நான் தானே தூக்கி வளர்த்தேன், எனக்கு உரிமை இல்லையா நான் அவனை வளர்க்குறதுக்கு உரிமை இருக்குது, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, ஆனால் அவனை மேரேஜ் பண்ணிக்கிற உரிமை இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. அவனுக்கும் உனக்கும் உண்டா, அங்கே பாருடா உனக்கு இப்போ இப்படி தோணுடா, நாளைக்கு என்ன நினைப்பான், அவனே ஜிம்மினே நினைப்பான், நம்ம வந்துட்டு ஒன் டே நினைப்பான், ஐயோ நம்ம வந்துட்டு ஏஜ் கேப்டன் பர்சன் மேரேஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பான்
சொல்கிறாங்க. நீ அப்படி நினைக்கிற சொல்கிறாங்க. அப்படி யாரை தான் நினைப்பாங்க சொல்கிறாங்க. ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. அப்போ ஜிமின் அப்படியே அவங்க அம்மா கொஞ்சம் நீட் அவுட் பண்ணுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மாவோட ஹேண்டை ஜிமின் பிடிக்கிறாங்க. அம்மாங்க பாருங்கம்மா, நான் தப்பான இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம டேவை மேரேஜ் பண்ணிக்கலாமா? டேனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? டேனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேம்மா. எனக்கு டேவா அங்கிள் கூட நினச்சதே இல்லைம்மா. நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க அங்கிள்னு கூப்பிடு, மாமான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு. ஆனால் நான் டேவை தான் பார்த்தேன். எனக்கு டே மாதிரி இந்த வேர்ல்டில் யாரும் கேர் பண்ண மாட்டாங்க, யாரும் லவ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் என்னை அவ்வளோலாம் பார்த்துப்பான். இல்லாமல் ஒரு லைஃப்பை வாழவே முடியாதும்மா. அதில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். எங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஸ்டில் கூட ஏன்னா கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணதே இல்லைம்மா. அப்படியே பேபி மாதிரி அப்படியே பார்த்துக்குறாங்கம்மா. கிட்ட என்னம்மா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்கன்றாங்க. ஜிமின் நீ அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. அம்மாவை எடுத்து ஒரு வாரத்தை கூட பேச முடியாது சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் டேவை ஹர்ட் பண்ணுறீங்கம்மா. டேவை வேர்ட்ஸால் ஹர்ட் பண்ணாதீங்கம்மா. டே உங்கள் பிரதர் தானம்மா, எனக்கு மாமாம்மா எல்லாமே பண்ணியிருக்காங்கம்மா. அவங்கள விட்டுட்டு வேறு யாரும் மேரேஜ் பண்ணிட்டு நான் ஹாப்பியாக இருக்க சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்களா? இல்லைம்மா, இல்லை கிராண்ட்மா, நானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் மாமாவை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வேறு யார்கிட்டையும் என்னால் அவரை கொடுக்க முடியாது. அவர் வேறு கூட என்னால் ஷேர் பண்ண முடியாது. அவர் எனக்கு மட்டும்தான், நான் அவருக்கு மட்டும்தான் சொல்லிட்டேன். ஜிமின் சொல்லிட்டு ஜிமின் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஜிமினுக்கு பாரு, அவன் கண்டிப்பாக உன்னை ஏமாத்திருப்பான். என்கிட்ட சொல்கிறாங்க. அப்பா நம்ம என்னோட டேட்டை என்னை எப்போதும் ஏமாத்திருந்தேன்லப்பா. என்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. நானும் தான் டேவை விரும்பி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னோட டேட்டை என்கிட்ட கேட்கக்கூட இல்லை. நானும் தான் டேட்டை கேட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. நானும் தான் டேவை ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்பா அம்மாவை சீட் பண்ணுறோன்னு தோணவே இல்லை சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு பண்ணிக்கலான்னு நினச்சேம்மா. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு சொல்கிறாங்க. டேவை மிஸ் பண்ணுறோன்னு பயமாச்சு. நீங்கள் எல்லோரும் டேக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்களா? அந்த ரீசனால தான் நானும் டேவை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அப்படியே ஜிமின் போய் சொல்கிறாரு. இப்போது ஜிமின் அம்மா தான் பார்க்குறாங்க. போய் சொல்லாது ஜிமின், எனக்கு பற்றி நல்லா தெரியும், உண்மை சொல்லு அம்மாட்ட ஹானஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்ல மாட்டே டவுன் பண்ணிக்கிறாங்க. அம்மா டேட்டே பிடிச்சிருந்துச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அப்படியே ஜிமினோட அம்மா கிட்ட ஏழுனா இப்போ கூட நான் உன்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்க டிசர்வே இல்லைன்னு நினைக்கிறியா? என்னோட ஏஜ் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கா அவனுக்கு சொல்கிறாங்க. நான் என்ன அவ்வளோ அசிங்கமாக இருக்கேன் நான் சொல்கிறேன், டிசர்வே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. எங்கே பாரு, நீ அவ்வளோ பிடிக்கணும் அவனை, எனக்கு உன்னோட தம்பியாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஜிமினை பற்றி நான் வேறு ஒரு ட்ரீம் வச்சுதான் சொல்கிறாங்க. உனக்கு என்ன ட்ரீம் இருந்தாலும் அப்படியே நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் நான், புரிஞ்சுக்கோ, அவனை விட்டு பிரிச்சு அதில் நான் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க அவங்க. இப்போ டேவோட அம்மா கேட்குறாங்க. ஏழுனா இது வரைக்கும் நீ என்ன சொல்லுவியோ அதான் நான் கேட்டேன். நான் டேவை விட்டு பெருசாக பார்க்குறேன். நீ டேவை வளர்த்தன்ற ஒரே ரீசனுக்காக எல்லாமே நான் வந்துட்டு உன் பேச்சுக்கிட்ட தான் முடிவெடுத்தேன். இப்போ கேட்குறேன், டேக்கிட்ட என்னம்மா குறை இருக்குது நீ சொல்லு. டேட்டை அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அறிவு இல்லையா, கேரிங் இல்லையா, லவ் இல்லையா, என்ன இல்லை சொல்லுமா? அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? ஏஜ் 10 வருஷம் முன்னாடி பிறந்துட்டான் அவ்வளோதானே. அவன் என்ன பார்க்குறதுக்கு என்ன அப்படி தெரியும் நான் சொல்லு. உனக்கு அதுதான் பிரச்சனைனா வேறு என்னம்மா பண்ணணும்? எது வந்தாலும் விட்டு கொடுக்குறேன் பையனுக்காக. தர்ஷினி உங்கள்கிட்ட நான் பெக் பண்ணி கேட்குறேம்மா, என்னோட பையனுக்கு உன்னோட பையனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட கிராண்ட்மா கேட்கா. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நீ எப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா, உன்னோட அம்மா புரிஞ்சிக்க மாட்டா பாரு, ஓன் பிரதர் தானே, அவன் தானே ஆசைப்பட்றான், அவனை வேறு யாரையோ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீ உன்னோட மாமா வந்து மேரேஜ் பண்ணிவிட்டா, அதுக்கு அவள் எவ்வளோ யோசிக்கிற பாரு. உன்னோட அப்பா பாரு உன்னை அடிக்கிறாரு, இது வரைக்கும் கையை கூட வச்சதில்லை. என்னோட ஒன்று எப்படி பார்த்துக்கிறான், எவ்வளோ லவ் கொடுத்துருக்கான், எவ்வளோ கேர் கொடுத்துருக்கான். ஆனால் அவங்க 2 பேருக்கு என்னப்பா பிரச்சனை சொல்கிறாங்க. இங்கே பார்த்துனா நீ என்ன, நான் நினச்சேன் நீ எனக்கு பொண்ணாக பிறந்தது எனக்கு பெரிய ஒரு நான் இதை பண்ண ஒரு பெரிய புண்ணியம் நினச்சேன். ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துட்டேன் ஃபேமிலியாக உன்னோட டேவை. ஆனால் இன்றைக்கி டேவை ஹார்ட் பண்ணுற பார்க்கும்போது தோணுது நீ தான் டேவை வளர்த்தேன்னு எனக்கு தோணுன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் பாரு, உன் சொந்த தம்பி இவ்வளோ ஹார்ட் ஆகிறான், அவன் உன் பையனை அவ்வளோ லவ் பண்ணுறான், உன் பையன் அவனை லவ் பண்ணுறான், அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கூட அவனும் லவ் பண்ணுறான், அப்படி கூட சேர்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கல சொல்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலம்மா சொல்கிறாங்க. இல்லை இருமா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட டேவோட அப்பா பேசுகிறாங்க. ஏம்மா நாங்கள் ரொம்ப ஏஜுக்கு அப்போ பிறந்தோம். அப்போ எல்லோரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கிண்டல் பண்ணாங்க. என்ன உனக்கு இப்போ போய் ஒரு தம்பி பிறந்தாங்க சொல்லிட்டு அப்படி என்ன சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க சொல்லு என்ன சொல்கிறாங்க. அப்போ டேவோட அம்மா சொல்கிறாங்க, அது என்னோடய அப்பா அம்மாவுடைய லவ், அது வந்து தப்பு கிடையாது. எவ்வளோ ஏஜுக்கு அப்போ பிறந்தா என்ன, எனக்கு ஒரு தம்பி கிடச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு நீ தானே பார்த்துக்கிட்ட உன் தம்பியை உன் அம்மா முடியாமல் போனப்போ நீயே உன் தம்பி எடுத்து பார்த்துக்கிட்டே நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு அவனை பார்த்து வளர்த்து எடுத்தியே. இப்போ நீயே சொல்கிற இப்படி ஏஜ் கேப்பில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உன்னோட தம்பியை ஒரு ஏஜ் கேப்பில் உன்னால் பார்க்க முடியுது, அவனோட தம்பின்னு உன்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. எல்லோரும் கேட்டாங்க இந்த தம்பி உன் தம்பியாக சொல்லிட்டு. ஏன்னா உனக்கு வந்துட்டு ஒரு 17 வயசு இருக்குமா அவன் பிறந்தப்போ சொல்லி கேட்குறாங்க. அப்படியே சின்ன அம்மா பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க உனக்கு 70 இயர்ஸ் இருக்குமா அவன் பிறந்தான். அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிண்டல் பண்ணாங்க. நீ சொன்னியே எனக்கு வந்து கவலை இல்லைப்பா, இது உங்களோட அம்மாவோட லவ்வோட அடையாளம், எனக்கு ரொம்ப ஹாப்பி தான்ப்பா, எனக்கு ஒரு சிப்ளிங்ஸ் கிடச்சிருக்கான், என் தம்பி நல்லா பார்த்துப்பா சொல்லிட்டு நீ சொன்னியம்மா. இப்போ உன் பையனுக்கு ஒரு பையனை ஒரு 10 இயர்ஸ் பையனை டிஃப்ரெண்ட்டாக மேரேஜ் பண்ணி உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. டேவ் நீ அவ்வளோ இருக்கிறியா சொல்கிறாங்க. அப்பா டேனா எனக்கு அவ்வளோ பிடிக்கப்பா, டே என்னோட தம்பிப்பா சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ ஹார்ட் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க. இல்லைப்பா நான் அப்படி நினைக்கலப்பா, என்னைக்காவது ஜிமின் நம்ம பெரிய பையனை கல்யாணம் போட்டு சொல்லிட்டு வருத்து போட்டுருவோம் லைஃப்பில், அப்போ டேவோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமே சொல்கிறாங்க. நீ அப்படி நீயே ஒரு கற்பனை வந்து உருவாக்கி வச்சிருக்க, ஜிமின்கிட்ட கேள்வி அப்படி கேட்பான்னு சொல்கிறாங்க.
அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் என்னோட லாஸ்ட்டு பிரீத் இருக்க வரைக்கும் எனக்கு என் டேவை பார்த்து அப்படி நினைக்க மாட்டாமா. என்னோட ஏஜ் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. நான் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்கம்மா, என்னை நம்புங்கம்மா, நான் கூட ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறது இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்ல. இப்போ ஜிமினோட அம்மா அப்புறம் அப்பா பார்க்குறாங்க. ஜிமினோட அப்பா எதுவும் சொல்லாமல் அமைதி நிற்கிறாங்க. அப்போது என் தப்பு சொல்கிறாங்க. நான் உன்கிட்ட விட்டுருக்க கூடாது, நானே விஷயம் என் பையனை சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. ஜிமின் அவங்க அப்பா கிட்ட போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பெக் பண்ணுறாங்க. அப்பா புரிஞ்சுக்கோங்க, கொடுத்தப்ப நான் ஹாப்பியாக இருப்பேன், வேறு ஒரு பர்சன் கூட நல்லா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டேவோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. சரி என்னால் இதுக்கு மேலே இது பண்ண முடியாது, மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன், மற்றவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு எதுவும் நினைக்கிறதுக்கு முன்னாடி நாங்களே அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். அப்போ ஜிமினோட அம்மா ஜிமிட்ட போய் கெஞ்சுறாங்க. அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஹாப்பி தான், நீ டேவை நல்லா பார்த்து போகிற, டேவை வெறுத்துட்டு மாட்டால, ஏஜ் கேப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஓ மேலே மட்டும் பாசமாக இல்லைடா, டே மேலே ரொம்ப பாசமாக இருக்குது. அவனுக்கு புரியல. நான் என்னைக்காவது ஒன்று நீ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டே ஒரு வெறுத்துட்டு மேரேஜுக்கு அப்புறம்ட்டு அந்த பயத்தில் தான் வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் சொல்கிறாங்க. சரி அப்போ எனக்கு அது ப்ராப்ளம் இல்லைவா சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. போய்ட்டு மேரேஜாக ரெடி ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜ் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன அக்கா பையனே மேரேஜ் பண்ணிக்கிறான், அதுவும் ஏஜ் கேப்டர் சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் ஜிமின் அம்மா எதையும் காத்துருவாங்களா. ஜிமின் நீ ஸ்ட்ராங்காக இருக்கிற சொல்கிறாங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்கம்மான்னு ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்து காட்டுவோம் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு நம்ம ஜிமின் அம்மாவும் சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே ஜிமின் டேயோட வெட்டிங் தான் நடக்குது. ரொம்ப டேஸாக இருக்காங்க. போய்ட்டு ஜிமின் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. லூனா மன்னிச்சிடு லூனா சொல்கிறாங்க. எனக்கு கவலை இல்லைடா, எனக்கு அவனும் அது மாதிரி எனக்கு கோவம் இல்லை, வருத்தம் கொஞ்சம் நினச்சிட்டேன், ஒன்று அவன் ஹர்ட் பண்ணுவானோ, மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்காவது ஒன்றா ஃபீல் பண்ணுவானோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன்டா, மேரேஜ் பண்ணிப்பாங்க, அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, இவங்கள போய் மேரேஜ் பண்ணிட்டோமே, நம்மளோட பெரியவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்கடா. அந்த மாதிரி உன் லைஃப்பில் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சேன். மற்றபடி உன்னை நான் அது பேருக்கும் நினைக்கலட்டே, உன்னை போய் நான் வெறுப்பண்ணா, நீ எவ்வளோ நல்ல பர்சன், என் பையனுக்கு கிடைச்ச பெரிய லக் தான், நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன், வேறு மாதிரி நினச்சிட்டேன், தப்பாக நினச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. லூனா சாரி, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற பேசிட்டேன், நீ தான் நான் வளர்த்தேன், நான் ரொம்ப ஹர்ட் பண்ணா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு பிரச்சனை இல்லை, டேவன் நல்லா ஜிமின் நல்லா பார்த்துக்கூடா சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோ லூனா, என்னோட கண்ணை பிடிச்சி நான் பார்த்துப்போ சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பாட்டையும் போய் பேசுகிறாங்க. அப்போ அங்கிள் சொல்கிறாங்க, எனக்கு புரியுதுட்டே, எனக்கு புரியுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது, புரியுது, நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. மேரேஜும் ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கும். இப்போது நம்ம ஜிமின் டே தான் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. அவங்க அம்மா எல்லாம் ஹர்ட்டாக இருந்து நினச்சி ஒரு பக்கம் டேவை வந்து விட்டு கொடுக்க முடியாமல் இருந்தது. அப்போ ஜிமின் தான் டேவை பார்க்குறாங்க. டே அம்மா அப்போ உன்னை ஹர்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இல்லைடா, அவங்க எல்லாருக்கும் என் மேலே லவ் நிறைய இருக்குது, என்ன கொஞ்சம் பயந்துட்டாங்க, உனக்கு எனக்கு எதனா ப்ராப்ளம் வரும் ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க. இப்போ டே வந்து ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு இங்கே பாருடா உன்ட்ட ஒரே ஒரு டைம் கேட்குறேன் உட்கார சொல்லிட்டு அப்படி பெட்டில் உட்கார வச்சுட்டு, என்றைக்குமே டே வந்துட்டு நம்மளோட பெரியவங்க மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படி நினச்சிட மாட்டாலும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பயங்கர டேஸ் வருது. அப்படி டைட்டாக போய் டேவை ஹக் பண்ணுறாங்க. நான் உயிரோட குறுக்க அப்படி கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது. நீங்களோட மாமா என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிட்டேன், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜிமினோட லிப்பாக வந்து அப்படி அட்டாச் பண்ணுறாங்க. என் கூட நீ ஒரு நல்ல லைஃப் வாழ்வல்லம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வாழ்வேன் அப்படி சொல்கிறாங்க. என்னோடய மாமா கூட சொல்கிறாங்க, எனக்கு இது போதும் சொல்கிறாங்க, நீ ஹாப்பியாக இரு, நம்ம கண்டிப்பாக நல்லா பார்த்துப்போம், லைஃப் லாங் நல்லா பார்த்துப்போண்டா சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக அப்படி பேச. இப்போ நம்ம ஜிமின் டேவா அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்து லிப்பில் அட்டாச் பண்ணுறாங்க. என் லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா ஒன் டே ப்ரௌட் ஆகிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுற மாதிரி நான் உன்னை பார்த்துப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் கூட அழகாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அழகாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பி பேக்கஸ் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பி மொமெண்ட் வந்து இருந்திருக்கும். இப்போ ஜிமின் கூட அவ்வளோ ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்டா. இப்போது நம்ம ஜிமின்கிட்ட ஒரு பேபி வந்துட்டு கையில் இருக்குது, இன்னொரு பேபி வந்து கீழே நின்றுட்டுருக்கு. ஜிமினை பார்க்குறாங்க. அச்சோ உங்கள் பாரு உன்னை சேம் டைம் தூக்க முடியாது, நில்ல சொல்கிறாங்க. மம்மா தூக்குங்க சொல்கிறாங்க. ஆச்சுங்க பாருடா தம்பி சின்ன பையன்டா, சேம் டைம் தூக்க முடியாதுடா, வெயிட் பண்ணால் அவர் இடம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோடா ஹேண்ட்ஸமாக அங்கே போய் டாட்டா வராங்க அப்புறம் சொல்கிறாங்க. அந்த பேபி கூட கொடுத்து டாட்டா சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, டாட்டா தூக்குங்க சொல்கிறாங்க. அச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண மம்மா போய் டிஸ்டர்ப் பண்ணியாக்கும் சொல்கிறாங்க. டாட்டா நான் டிஸ்டர்ப் பண்ணல, மம்மா எல்லாம் என்ன தூக்க மாட்டேன்றாங்க. இங்கே பாருடா தம்பி இருக்கானடா சொல்கிறாங்க. எப்படா தூக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஏஜ் கேப்லாம் வந்துட்டு அந்த பசங்களுக்கு கூட அப்படி வந்துடக்கூடாது சொல்லிட்டு நம்ம மீனா பிறந்த உடனே நம்ம இவங்களுக்கு மீனா பிறந்து இப்போ 2 இயர்ஸ் இருக்கும். மீனாவுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது ஏஜ். இப்போ நம்ம இன்னொரு பேபி பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு 1 இயர் ஆகுது. பேக் டு பேக் அப்படி பேபி வந்து பிறந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏஜ் கேப்டர் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது சொல்லிட்டு அப்படி தான் அவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு. அந்த ரீசன்னாலே ஜிமின் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பேபி வந்துட்டு கையில் வந்து பேபி இருக்குது, இது வந்து பேபி வந்து மின்மின் அவங்க பார்க்குறாங்க. மீனா அப்படின்னு மின்மின் பாரு சொல்கிறாங்க. அப்பா டாடா மின்மின் இருக்கானா அவன் அம்மாக்கிட்டே இருக்கான், இப்போ தான் கீழே இறங்கவே மாட்டான், என்னை தூக்கவே மாட்டாங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க. அச்சோ நாங்கள் பாரு மீனா புரிஞ்சுக்கூடா, நீ கொஞ்சம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டடா, நடக்கிறல்ல தம்பி
நடக்க மாட்டான், இப்போ தான் 1 இயர் ஆகுது, அதனால தான் தூக்கி வச்சிருக்கேன்டா புரிஞ்சுக்கோ சொல்லி நம்ம ஜிமின் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம டே தான் மீனா போட்டு முறைக்கிறாங்க. மீனாக்கு டேனா கொஞ்சம் பயம். ஜிமினை ஏமாத்துற மாதிரி டேவை ஏமாற்ற முடியாதுங்க. பாரு மம்மா தம்பியை கையில் வச்சிருக்கும் போது நீ இப்படி அடப்படக்கூடாது சரியா, பாவம் இல்லை எப்படி தூக்குவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டாடா நானும் மம்மாட்ட சொல்கிறாங்க, மம்மாட்ட போகலாமா, அவன் தம்பி தூங்கினதுக்கப்புறம் இறக்கி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் உன்னை தான் தூக்குறாங்க, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன், மம்மாவை ஹார்ட் பண்ணாதரா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரிக்வஸ்ட்டாக நம்ம மீனா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ மீனா தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு டாடா இருந்தாலும் நீங்கள் மம்மா கூட தான் சப்போர்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட மம்மா தான் ஃபர்ஸ்ட் லவ், அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் சொல்லி கேட்குறாங்க. டேனா கொஞ்சம் பயம் மீனாக்கு. அப்படி சரி ஓகே நான் மம்மா எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. பாரு மம்மா இப்போ தம்பியை கையில் வச்சுட்டாங்கன்னா நீ வந்து தூக்க சொல்லக்கூடாது சரியா, நீ கீழே விளையாடு, அவங்க கண்டிப்பாக உன்னை தூக்குவாங்க, அவனை விட்டுட்டு உன்னை தூக்குவாங்க, அவனை இறக்கி வச்சுட்டு சரியா, புரிஞ்சுக்கூடா மம்மா ஹார்ட் பண்ணதை சொல்கிறாங்க. ஏன்னா நீ பிறந்துட்ட டக்குன்னு தம்பி பிறந்துட்டேன்னா 2 பேரும் மேனேஜ் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது டாடா சொல்கிறாங்க. எல்லாம் புரியும் அந்த பேபிக்கு. பாரு உன்னோட மம்மா தான் உட்கார வச்சு உனக்கு கிளாஸ் எடுக்கிறானே எவ்ரிடே, உனக்கு பாரு 2 இயர்ஸ் தான் ஆகுது, 2.5 இயர்ஸ் ஆகுது உனக்கு, ஆனால் உன்னோட மம்மா உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான், நல்லா மெச்சூர்டாக வளர்த்துட்ருக்கான், அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நான் வேறு ஆஃபீஸ் போயிடுறேன், அவங்க 2 பேரும் மேனேஜ் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுவோம் சொல்கிறாங்க. இதில் வந்துடும் அதான் நான் கிராண்ட் மாட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. உன்னோட கிராண்ட் மாட்ட போகலான்டா, கொஞ்சம் வெயிட் பண்ண போகலாம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டே வராங்க. டே நம்ம மீனாவை அம்மா கேட்குறாங்க கொடுத்துட்றீங்களா, அவங்க கொஞ்ச நாள் டேஸ் அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. என்னோடய அக்கா என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறாளா சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இல்லை அவங்க என்ன தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியல, நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, மீனா அவங்ககிட்ட தான் ரொம்ப ஹாப்பியாக வளரும்னு நினைக்கிறேன், நிறைய லவ் கேர்லாம் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. அங்கே என்னோடய கிராண்ட் ஃபாவும் இருக்காங்க, நீங்கள் ஹாப்பியாக இருப்பாளா அவள் சொல்கிறாங்க. அவள் பார்க்குறாங்க. மீனா அங்கே வாயேன்னு சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர் இருக்கே சொல்கிறாங்க. நான் இருக்கேன், ஏன்னா அவங்க தூக்கிட்டே இருப்பாங்க மாறி என்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பாங்க, ஏன்னா அங்கே போய் விட்டுறீங்களா சொல்கிறாங்க. நீ அங்கே படிப்பியா சொல்கிறாங்க. எங்களை மறந்துட மாட்டே சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் உங்களை மறக்க போகிறேன், நீங்கள் நான் அப்போ வந்து பார்க்கணும், அப்புறம் என் தம்பி வளர்ந்து என்கிட்ட வந்து கொடுக்கணும் சொல்கிறாங்க. சரிடா நீ அவனுக்கு நன்மை கூட இருக்கிறியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து கார் வந்து ஸ்டாப் ஆகுது. பார்த்தா ஜிம்மோட பேரண்ட்ஸு ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. ஏன்னா இப்போ மீனாக்கு வந்துட்டு அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வேணும், ஜிம்மினுக்குமே கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மீனா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மோட அம்மா பார்த்துட்டு நம்ம மீனா வேகம் ஓடி போகிறாங்க. கிராண்ட்மா அப்படி சொல்லி ஓடி போகிறாங்கக்கா. அச்சோ எல்லாம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா கிராண்ட்மா, என்னை கூட்டிகிட்டு போங்க இங்கேருந்து, நான் இங்கே இருக்க மாட்டேன், நம்ம அம்மா தூக்கவே மாட்டாங்க என்ன சொல்கிறாங்க. அப்போ பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன உன்னோட அம்மா தூக்க மாட்டுறாங்களா, அவங்க தூக்க மாட்டாங்க, என்னோட தம்பியை மட்டும் தூக்குறாங்க சொல்கிறாங்க. என்னடா தம்பி குட்டி பையன் என்னடா சொல்கிறாங்க. குட்டி பையன் தான், ஆனால் அம்மா இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் தம்பி மட்டும் தூக்கி வச்சுக்கிறாங்க, என்னை தூக்கவே மாட்டுறாங்க சொல்கிறாங்க. டாடா தான் அப்பப்போ தூக்குறாங்க, அதுவும் டாடா என்னை திட்டுறாங்க, அம்மாவையே ஹர்ட் பண்ணுற சொல்லி என்ன திட்டுறாங்க சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா டேவோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்பவுமே ஜிம்மினாக இருக்காங்க, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. உன் டேடை திட்டுறாங்களா, திட்டுறாங்க, என்ன என் அம்மா ஹார்ட் பண்ணுறா, எதுக்கு இப்படி பண்ணுறாங்களா திட்டுறாங்க, சேம் டைம் அப்புறமா கொஞ்சிறாங்க சொல்கிறாங்க. அப்படி தானே இருப்பாங்க பேரண்ட்ஸ்னால் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மினாக்கான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜிம்மினோட அப்பா வராங்க. டே சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி டே, என்னோட ஜிம்மினா நல்லா பார்த்துக்கிட்டேன், நல்லா லைஃப் வந்து கொடுத்துருக்கா, ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறேன், பேபிஸை கூட நீ தான் கேர் பண்ணுறேன் எனக்கு தெரியும், நான் மீனாவை கூட்டிகிட்டு போகிறவங்க கூட வரத்தில் சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் ஒன்றும் ரிவெஞ்ச் எடுக்கல சொல்கிறாங்க. நான் எப்போ நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன், எனக்கு கிராண்ட் டாட்டராக தான் என் கூட வளர்றா, கொஞ்சம் விடுறா சொல்கிறாங்க. சரி அங்கிள் நான் விடுறேன், நீ நான் கிராண்ட் டாட்டர் என்னோட பொண்ணு நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட நம்ம தேவோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாருடா எனக்குலாம் ஹெல்த்து நல்லா ஆயிடுச்சா, இப்போ நல்லா பார்த்துப்பேன், எனக்கு என்னோட பேத்தியை நல்லா பார்த்துப்பேன், ஏன்னா ஒன்றை தான் சரியாக பார்த்துக்க முடியல, ஒன்றெல்லாம் ஜிம்மெல்லாம் சரியாக பார்த்துக்க முடியல, இவங்களாம் நல்லா பார்த்துப்போம் சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க சொல்கிறாங்க. மின்மின் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மின்மினி கூட்டிகிட்டு போய்ட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் அவனையும் கூட்டிகிட்டு போயிடுவோம், உங்களுக்கு வேறு ஒன்று பெற்றுக்கோங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களா, நீங்கள் 2 பேரும் எங்கன்னா சுற்றுங்க, ஊரை சுற்றுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எங்களோட ஹாப்பினஸ் வேணும், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. இப்போது சேம் டைம் அவங்க மறக்காத மாதிரி உங்களோட எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம், உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லி தான் வளர்ப்போம் சொல்கிறாங்க. வீக்கில் ஒன்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள் சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அம்மினா தான் வந்துட்டு டேடா மம்மா அப்படி கீழே குடிங்க சொல்கிறாங்க. 2 பேரும் கீழே குடிக்கிறாங்க, 2 பேரும் சீக்கிரம் கிஸ் பண்ணுறாங்க. ஓகே நாங்கள் கிளம்புறோம் பாய், நாளைக்கு எனக்கு ஸ்கூல் வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது சொல்கிறாங்க. இங்கே பாரு இது கிண்டர் கார்டன் டே ஸ்கூலில் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்கூல் போகிறதுக்குன்னு ஒரு 1 இயர் இருக்குது சொல்கிறாங்க நம்ம ஜிமினை. ஓ அப்படியா சரி ஓகே மம்மா அங்கே பாருங்க நீங்கள் என்னை மறந்துடக்கூடாது, சீக்கிரம் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பார்க்குறேன்டா சொல்கிறாங்க. நீ வேணா இங்கே ஏற சொல்கிறாங்க. இல்லை நான் கிராண்ட்மா கூட போகிறேன், அங்கே போய் டேகூட பெரிய வீட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு, கிராண்ட் ஃபாலாம் நிறைய இருக்காங்க, அங்கே போனால் ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் தான் அங்கே நீங்களும் டேடோ திட்டிகிட்டே இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம மீனா வந்துட்டு கிளம்பிடுறா அவங்க கிராண்ட்ஃபா கூட. அவங்க பாய் சொல்கிறாங்க. அப்பா சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு கூப்பிட்றாங்க. ஜிம்மோட அப்பாவா ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்பா இவனை கோமம் நல்லப்பா சொல்கிறாங்க. சோ மேலே கோமே இல்லைடா, நீ ஒரு நல்ல பர்சனாக சூஸ் பண்ணியிருக்க, எனக்கு இப்போ தோணுது நான் டேவை ஏன் எனக்கு வந்துட்டு திட்டினேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அவனை ஏன் அடிச்சேன்னு எனக்கு இப்போ தோணுது, உன்னோட ஹஸ்பண்டாக அந்த டே தான் எப்போவுமே நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு என் மின்மின் குட்டி மின்மின் எங்கே பாரு, நான் 1 இயர் தான் ஒன்று வந்து தூக்கிட்டு போயிடுவோம் அவனோட கிராண்ட்ஃபா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உண்மையாகவே என்னோட அங்கிள் ரிவெஞ்ச் தான் எடுக்கிறாங்க போல சொல்லிட்டு பார்க்குறாங்க.
சரிட்டே ஜிமின் பத்திரமா இருங்க கிளம்புறோம் சொல்லிட்டு மீனா பாய் சொல்லிட்டாங்க. பாய் டாடா மம்மா மின்மின் பாய் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மின்மின் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ மின்மின் தூங்குறாரு. சரிட்டு நம்ம அப்படியே ஜிமினை கூட்டிட்டு நம்ம மின்மினை கூட்டிட்டு போய் தொட்டியில் படுக்க வச்சுட்டு அப்படி டோர் லாக் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை வந்து ரொம்ப லவ்லியாக சார் பார்க்குறாங்க. அப்படியே ஜிமினை வந்துட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க பேபிஸ்லாம் இருந்தனால என்னோட பெரிய பேபியை பார்த்துக்கவே முடியலையே ரொம்ப ஃபீல் பண்ணுவானோ சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே ஷர்ட்டை ஓப்பன் பண்ணா நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு அவர் போய்ட்டு ப்ளே பண்ணுறாரு நம்ம ஜிமின் கூட கூட அப்படியே வந்துட்டு ரொம்ப லவ்லியாக கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூடா ஐ லவ் யூமா என் லைஃப்பில் நீ வந்து நான் மட்டும் தான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. நீ நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணதே இல்லை. அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணால் உனக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. ஜிமின் போய்ட்டு அப்படியே டேபிள் டேக்காக ஃபைட் பண்ணுறாங்க. இப்படி தான் பண்ணுவேன். இன்னும் ஒரு டைம் ஏதாவது பேசுனா அவ்வளோதான். நீ என்னோட ஹஸ்பண்ட். நான் லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் நீ மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? நான் தான் பார்க்க நல்லாவே தோணுது எனக்கு. நான் பாரு பேபிஸ்லாம் பிறந்ததுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டா. நீ மட்டும் அப்படியே இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சார் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. நீ என்னடா சொல்கிறா? எவ்வளோ அழகாக இருக்கா என் தங்கம், லட்டு மாதிரி இருக்கா. உனக்கு என்ன சொல்லுவாங்களா? பேபிஸ் பிறந்தா என்ன, பேபி பிறந்தா இன்னும் அழகாக தான் இருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டேன். நீ அப்படி தான் எவ்வளோ ஏஜ்டானா நீ சேம் அப்படி தான் இருப்பேன். எனக்கு எப்போவுமே அப்படி தான். என்னோடய மனசில் என் டேட்டே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஹேர் வந்து ஒரு மாதிரி ஆகலாம், அப்படின்னா ஒயிட் ஆகலாம், நம்மளோட ஸ்கின்லாம் கூட ஒரு மாதிரி ஆகலாம். ஆனால் நம்மளோட லவ்ன்றது அப்படி இருக்கும். லவ் இஸ் நெவர் சேஞ்ச். ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டேக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க டேட்டே ரொம்ப லவ் கொடுக்குறான், ரொம்ப நல்லா பார்த்துக்குறான். என்னோட பேபிஸ் எல்லாம் வயிற்றுல இருக்கும்போது எவ்வளோ நல்லா கேர் பண்ணிட்டேன் நீனு. இப்போ கூட பாரு பேபிஸ்லாம் மோஸ்ட்டாக நீ தான் பார்த்துக்கிறேன், நல்லா தூங்கிட்டு இருக்கானே சொல்கிறாங்க. ஆமாம் என்னோடய பேபி ஃபஸ்ட்டு பேபியாச்சே நீ சொல்கிறாங்க. அப்படியே லிப்பில் வந்து கிஸ் பண்ணிட்டுருக்கா. ஜிமின் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்க்குறாங்க 2 பேபிஸ் போதும், இதுக்கு மேலே வேண்டாம், ரொம்ப ஹாப்பியாக இந்த லைஃப் போதும்னு சொல்கிறாங்க. எனக்கு நீ நினச்சேன் எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட பயந்துருக்கா. என்னோட அக்கா சொன்ன மாதிரி எனக்கே நடந்து சொல்லிட்டு, ஆனால் நீ தான் சொல்கிற எல்லாருக்கிட்டையும். நான் வந்துட்டு என்னை ஒரு டைம் கூட ஏஜ்டாக நீ நினச்சதே இல்லை சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு உன்னை கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீ பார்க்க ரொம்ப எங்கே இருக்க எனக்கு சம்டைம்ஸ் ஜெலஸாக இருக்குது தெரியுமா உன்னை பார்க்கும்போது. உன்னை போய் எப்படி சொல்கிறாங்க எல்லாம் 10 இயர்ஸ் சொல்லிட்டு எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஐ லவ் யூ இங்கே பாரு லவ்வுக்கு ஏஜ் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. லவ் இஸ் லவ் அப்படி சொல்கிறாங்க. ஆமாடா ஐ லவ் யூடா மை ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மை லிட்டில் சாம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக அங்கே போய் அழகாக சவுண்டு கேட்குதா. அச்சோ அவன் முடிச்சுட்டான் சொல்கிறாங்க. அவன் கூட நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கிறா சொல்கிறாங்க. ஆமாம் ஃபாஸ்ட் சொல்லிட்டு நம்ம ஜிமின் 2 பேரும் ஏஞ்சி போகிறாங்க. போயிட்டு அங்கே மின்மின் தான் விளையாடிட்டு இருக்கான். அச்சோ உங்க பாரு உன்னோட அக்கா வர அங்கே போயிட்டாலும் போர் அடிக்க சொல்கிறாங்க. இப்படியே சொல்கிறாங்க. இல்லை உன்னோட அப்பா அம்மாவோட ஹாப்பினஸ்க்காக தான் நான் அவளை கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நான் மீனா பிறந்ததுக்கு தான் நினச்சேன். நம்ம மீனா வந்துட்டு நீ வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது நான் உனக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அப்போ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு அவங்க இவன் இருக்கான், அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பாங்க. நல்லா அவங்களே வச்சுக்கிட்டோம், நல்லா வளர்க்கட்டும். ரொம்ப ஹாப்பி லவ் வந்து கொடுப்பா என்னோட அக்கா. ஏன்னா என் அக்கா என்னை அவ்வளோ நல்லா வளர்த்துருக்கா. அதனால தான் நான் ஒன்று நல்லா வளர்த்தேன். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம மீனா வளர்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மின்மின் இருக்கான நம்ம பார்த்துப்போம். அப்பப்போ கூட்டிகிட்டு போய் காமிப்பா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ மின்மின் 3 பேர் வேணா உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏஜ் இஸ் நாட் பிக் ப்ராப்ளம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிக்கிறேன், அதுக்காக ரொம்ப ஏஜில் உள்ளவங்களாம் நம்ம லவ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. பை டேக் கேர்.